பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த காலை வேளை ஆராதனையிலே அவங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் பள்ளிக்கூடத்தில் நமக்கு தெரிந்திருக்கும். பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த வசனம் தெரிந்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த ஞானம் என்பதை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். இந்த ஞானம் என்பதிலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிற தேவன். யாக்கோபில் சொல்லப்படுகிறது 1:5, ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளாய் இருந்தால் யாவருக்கும் சமூகமாய் கொடுக்கிறோரும், ஒருவரையும் கடிது கொள்ளாம தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் ஞானத்தை கேட்கும்படி சொல்லுகிறார். நாம் மற்ற காரியங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் தேவன் விரும்புகிறது நாம் கேட்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கின்றார். இந்த இடத்துல இந்த ஞானத்தில் 2 வகையான ஞானம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஒரு ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல், பரத்திலிருந்து வராத ஞானம் ஒன்று கிரியை செய்யும். இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானமோ 3 யாக்கோபில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் 17வது வசனம் 15 முதல் 18 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், அல்லது வேதத்தில் வாசித்து பாருங்கள். ரத்தின சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். 2 வகையான ஞானம் அங்கு காணப்படுகிறது. ஒன்று பரத்திலிருந்து வராத ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். இப்பொழுது அந்த பரத்திலிருந்து வராத ஞானத்தினால தான் அநேகருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் வரும். ஒரு காலகட்டத்தில் எந்த மனுஷனும் கல்வி கற்றவனாக இருக்கட்டும், கல்லாதவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு பொருளாதாரம் வரும். ஒரு பெரியவங்க சொத்தோ, வித்த சொத்தோ, வாங்கின சொத்தோ, எப்படியோ அவனுடைய ஜீவ நாட்டிலே ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்து, பொதுவாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிந்தருளுகிற தேவன் எல்லார் கருத்திலும் ஒரு காலகட்டத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவராய் கர்த்தர் தருகிறார். ஆனால் ஐஸ்வர்யம் வந்தும் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு வருகிறது என்று உலகம் எடுத்துக்கொள்ளும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வீட்டை விற்பாங்க, அல்லது வேலை எழுதி கொடுத்து வருவாங்க, வேலை விட்ட பணம் வரும், வீட்டை விற்ற பணம் வரும், முற்பிதாக்களோட சுதந்திரங்கள் மூலம் வருகிற பணம் வரும். இதெல்லாம் எதிர்பாராத ஒரு விதத்தில் ஒரு தொகையாக கூட வரும். உலகம் என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சியா, அவங்க வீட்டை விற்றுட்டாங்க, அவங்க வேலையை விட்டுட்டாங்க, அல்லது முற்பிதாக்கள் சொத்தெல்லாம் வந்துடுச்சு, நல்லா வந்துட்டாங்க வாழ்க்கையில். ஆனால் இது உலகத்துக்குரிய ஞானம் பேசுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை. இந்த பரத்தில் இருந்து வருகிற ஞானம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், வருகிற காசுகள், வருகிற பொருளாதாரங்கள் நீங்கள் புத்தியாய் நீங்கள் செலவு பண்ண முடியும். அல்லது பொருளீட்டு தக்கதான ஞானம் ஒன்று வரும். திறமை படைத்திருக்கலாம், தகுதி இருக்கலாம், உடல் உழைப்பு இருக்கலாம், சோம்பலற்ற ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் காரியம் கைகூடி வருகிறது இல்லை. எத்தனையோ திறமைசாலிகள் வீதிகளில் நீங்கள் பார்க்க முடியும். எத்தனையோ உச்சகட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், ஜெயித்து வந்ததாக நினைக்கிற ஜனங்க, அவர்களுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால், இந்த வீதியில் இருக்கிற ஜனங்களுடைய ஞானமும் அல்லது திறமையும், அந்த ஜெயிக்கப்பட்டு வந்த ஜனங்களுடைய ஞானமும் திறமையும் பார்த்தால் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. எப்படி இந்த மனுஷன் இங்கே அமர்ந்திருக்கிறான் என்பதை போல இருக்கும். அரசியலாக எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் திரையுலகமாக எடுத்துக்கொள்ளுங்க, பணம் தருகிற அல்லது செழிக்கிற எந்த துறையினா எடுத்துக்கொள்ளுங்க, ஊழியமாக கூட எடுத்துக்கொள்ளுங்க. சுய ஞானம், சுய பலத்திலே எழும்ப நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் வீதிகளிலே காணப்படுவான். அந்த இடத்துல சுய ஞானம் கிரியை செய்கிற பொழுது எதிர்மறையான ஒரு தாக்குதலுக்குள்ளே மனுஷன் காணப்படுவான். எனக்கு தெரியும், என்னிடத்தில் நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வழக்குகள் என்னிடத்துல சொல்லியிருக்காங்க, இது தோற்றுறோம், இது தோல்வியை தழுவோம். நான் கொஞ்சம் விளக்கேறிய என் மனசில், இல்லை அது தோக்காது, அதுக்கான உழைப்பு தேவை, அதுக்கு கிருபை தேவை, அதுக்கு தேவை நாட்கள் தேவை, இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் மனசில் இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தா, என்னுடைய வழிகளை சொல்கிறேன். ஜபிக்கலாம், துதிக்கலாம். ஆனால் உபவாசம் என்று இருந்தால், நான் சொல்கிறது தண்ணி கூட குடிக்காத ஒரு உபவாசம்.
ட்ரை ஃபாஸ்டிங் இருந்தால் பரத்திலிருந்து ஒரு ஞானம் வரும். அப்பவும் சொல்கிறேன், அந்த பிரச்சனை தீரும் என்பதல்ல, பரத்திலிருந்து ஒரு ஞானம் வரும். இந்த லௌகீக ஞானத்துக்கும் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கும். உலகமே காரி உமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருடைய பேச்சுக்கும் நம்ம ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த பரத்திலிருந்து இந்த ஞானம் வருகிறது என்பதை ஆத்மா ஊர்ஜிதப்படுத்துகிற பொழுது, நம்புகிற பொழுது, எல்லாரும் உடைய கண்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் எரிகோ மதில் சுவரை உடைக்கிறதை போல, செங்கடலை பிளக்கிறதை போல காரியங்கள் கர்த்தரால் வாய்க்கிறது. அல்லேலூயா. இது என் வாழ்க்கையில் மட்டுமல்ல, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயம், தேவ பயம் இருக்கிற பொழுது நமக்கு பிள்ளை நல்ல படிக்கும், புத்திசாலியாக வரும். இது எல்லாம் நம்ம கணிப்பு. அந்த உலகப்புற ஞானம் கொடுக்கறது தவறில்லை. உலகப்புற ஞானம் வைத்து எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையை உடைத்திருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் செழித்திருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் மேன்மையான கட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் உடனே சொல்லிவிடலாம், இந்த கல்லூரியில் படித்தாங்க, கேம்பஸ் இதில் கிடச்சிது, வாழ்க்கை. உடனே அமெரிக்கா போனோம், ஆஸ்திரேலியா போனோம், லண்டன் போனோம், நியூசிலாந்து போனோம், இங்கேருந்து ஒரு பொண்ணை பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம். எல்லாம் வாழ்க்கையில் ஒரு சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. வாழ்க்கைன்னு சரிதான். படித்த நல்ல உயர்ந்த ஒரு கல்வி கொடுத்தோம், கேம்பஸ் இதில் செலக்ட் ஆனோம், வேலைக்கு போனோம், நீங்கேருந்து ஒரு பொண்ணை பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம். அப்படியே முகமலர்ச்சியாக எனக்கு கேட்கிற பொழுது நம்ம காதுக்கு இனிமையாக இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு, வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையே, அந்த பொண்ணும் இவனும் பிரிஞ்சுட்டாங்க. இவ்வளோ தூரம் ஏற்றதை ஒரு ஏறு மரத்தை போல இருக்கிறது. ஒரு ஏற்றம் வாழ்க்கையில், இது முன்னேற்றம் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ஏற்றம். ஒரு 23 வயசுக்குள்ளே ஒரு மனுஷன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், பொருளாதாரமும் அவனுக்கு கை கொடுக்கிறது, சரீரமும் நல்ல உடல்நிலை இருக்கிறது, பின்னாடி குடும்ப பின்னணி இருக்கிறது. இதே அந்தஸ்து கொண்ட இன்னொரு குடும்பத்தை பார்த்து, அதுவும் பெரிய பொருளாதாரத்தில் பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தை பார்த்து திருமணமும் செய்து வைக்கிறாங்க. பொருளாதாரம் இப்போ மிஞ்சிதான் இருக்கிறது, தேவைக்கு மேலே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு புறம் ஜெயிக்கும், இன்னொரு புறம் தோக்கும். அப்போ எல்லாருமே கூட்டு தொகையாக என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாத மனுஷன் யார்? ஆனால் இதுதான் உலகத்தின் ஞானம். பரத்திலிருந்து வராத ஞானம் இப்படி தான் செய்யும். எல்லாமே விதைத்தது அறுக்கிறது, விதைக்கிறது அறுக்கிறது, இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒரு வணிகமயமாக இருக்கும். சொல்ல மாட்டாங்க அது வணிகமயம்னு. பெண் எடுக்கிற விஷயத்துலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றது நீங்கள் பூர்ணமாக கேட்கணும். பெண் இந்த வசதியான பின்னணியில் பெண் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நல்ல இடத்துல நீங்கள் பெண்ணுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இது எல்லாம் ஒரு கணிப்பு தான். ஆனால் குடும்ப சமாதானம் என்பது ஏழை வீட்டில் எடுத்தாலும் சண்டை வரதான் செய்யும். பொருளாதாரமே சண்டையாக மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பொருளாதாரமே ஒரு சர்ச்சை உண்டு பண்ணுறது போல், ஏழ்மையானதே ஒரு வறுமையே ஒரு பெரிய பொருளாதார சிக்கலே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். வார்த்தைகள் வித்தியாசம். இப்போது 2 சண்டையுமே ஒரே மாதிரி இருக்கும். செழித்து இருக்கிற குடும்பத்தில் வர சண்டையும் அப்படி தான் இருக்கும், செழிப்பற்று இருக்கிற குடும்பத்தில் வருகிற சண்டையும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் இருந்து சண்டை, அதில் இல்லாத சண்டை, அவ்வளோதானே தவிர சண்டை இல்லாமல் இருக்காது. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன ஞானம்? இதுவுமே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நம்மால் கூடாத காரியமே இல்லை. ஆனால் நமக்கு அறியாத காலம் அல்லது அறியாத காரியமாக இருக்கலாம். ஞானத்தின் ஆரம்பம் ஆலயத்துக்கு வருகிறது. இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களையும் என்னையும் என்ன செய்ய வேண்டும் என்றால், உலகம் சொல்லும், மறுபடியும் சொல்லுகிறேன், பக்தி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். நான் சொல்லுகிறேன், பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்கள் இடத்திலே வந்து சேரும் என்றா, அல்லது பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே நான் ஊழியம் செய்வேன் என்றா, சபை ஞானமான சபையாக மாறும். அதுதான் நம்ம மத்தேயில வாசிக்கிறோம். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். வார்த்தைகள் வித்தியாசப்படும். அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வார்த்தைகள் வித்தியாசப்படும். ஆனால் உங்களுக்கு தொகை புரிகிறது, கூட்டுத்தொகை என்னன்னு சொல்ல வருது, வேதம்ன்றது புரியுது. ஞானத்தால் வீடு கட்டப்படும், வேகத்தில் நிலைத்து நிறுத்தப்படும். இந்த ஞானம் உலக பிரகாரம் ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம். வேதம் படித்தவனுக்கு மட்டுமல்ல, வேதம் கல்விமானுக்கு மட்டுமல்ல, வேதம் செல்வந்தனுக்கு மட்டுமல்ல, வேதம் ஏழைக்காகவும் மட்டுமல்ல, வேதம் ஆறுதலுக்காக மட்டுமல்ல, வேதம் ஆளுகைக்காகவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் கனெக்டட் டு த கிங்டம். நீங்கள் கனி கொடுப்பீர்கள், பலுகி பெருகுவீர்கள். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் பி மல்டிப்ளைட். நீங்கள் கனி கொடுத்தா தான் நீங்கள் பெருக முடியும். இந்த வார்த்தை இப்போது அவ்வளோ சீக்கிரம் ஜனங்களுக்கு பொருளாதாரத்தை தான் குறிக்குதுன்னு நினைப்பாங்க. இது பணம் அல்ல, இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்.
பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது திறவுகோல் வசனத்துக்கு. 2 ஞானத்தை பார்த்தோம். இந்த 2 ஞானத்தில் இருக்கிற வித்தியாசத்தை சொன்னேன். இந்த 2 ஞானத்தில் படித்தாலும் கொட்டி கொட்டி படிக்க வைப்பாங்க. நல்ல கோல்டு மெடலிஸ்ட், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் வாழ்க்கையை அதே மாதிரி நல்ல பிரம்மாண்டமான கல்யாணம், பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வர்றாங்க, சிஎம் வராங்க, தடபுடல் கல்யாணம். சாதாரண கல்யாணத்தை விட இது 10 மடங்கு கோடிகள் கல்யாணத்தில் ஓடுகிறது, செலவாகிறது. குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியல. நோய் இருக்கிற குழந்தையான்னு கேட்டால் இல்லை, நல்ல அழகிய குழந்தை. குழந்தை நல்லா இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வாகனம் இருக்குது, கடன் கிடையாது, செழிப்பு, நல்ல ஞானம் இருக்குது. என்னடா உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைன்னா தெரியாது. இவன் ஒரு கதை சொல்லணும், அந்த அம்மா ஒரு கதை சொல்லணும். இத்தனைக்கு இதுங்கெல்லாம் பேசி புரிஞ்சு நல்லா தெளிஞ்சு அப்படி தான் திருமணம் பண்ணுறது. ஏன்? நீங்கள் பரத்திலிருந்து ஞானத்தை வைத்தா தான், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நீங்கள் அந்த அறிவு இருந்தால் தான் குடும்பம் கட்டப்படும். நான் வீட்டிலே இருந்தால் தான் என் பொண்டாட்டியை பார்த்து கொண்டே இருக்க முடியும், என்ன தவறு செய்கிறான்னு பார்க்க முடியும். எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் என் பொண்டாட்டியை கண்காணிக்க முடியும். பரத்திலிருந்து வராத ஞானம் சொல்கிறேன். நீங்கள் இளம் வயதில் பெண் இருக்கிற இளம் வயது பெண் அவள் தவறு செய்வா, அதனால் அவளுக்கு பின்னாடி கண்காணிப்புக்கு கேமரா இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இருக்கிறதும் புட்டுக்கும். கேமரா வச்சுட்டு போகிறது, ஆளை வச்சுட்டு போகிறது, வேவு பார்க்குறது, எல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை. நான் எந்த நாட்டில் இருந்தாலும் வீடு நடக்கிறது எனக்கு தெரிய வரும். தேவ ஞானம் சொல்கிறேன். வெளிநாட்டில் என்ன நடந்தாலும் இங்கே வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு இந்த விஷயம் தெரிய வரும். இதுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுறது தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அதுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பரத்திலிருந்து ஞானம் வந்து விட்டால் குடும்ப பிரச்சனை வராது, பொருளாதார பிரச்சனை வராது, பிள்ளைகள் பிரச்சனை வராது, ஆவிக்குரிய பிரச்சனை வராது, என்ன தீர்க்காயுசில் பிரச்சனை வராது. இந்த சாயந்தரத்துக்குள்ளே எப்படியாவது இதை உங்களுக்கு என் மடியில் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை சபைக்கு பகிர்ந்து கொடுத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். வெறும் முகவுரை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிற காரியம், வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய முகவரியை தரப்போகிறார். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆத்துமா காத்திருக்கிறது, ஆத்துமா தாகமாக இருக்கிறது. பரலோக ஞானத்தை குறித்து தெரிந்து கொள்ளுங்க. முகவரி பிரச்சனைன்னா நம்மளுக்கு ஸ்தலத்தில் பிரச்சனை. ஸ்தல பிரச்சனை காட்டிலும் நம்ம மன பிரச்சனை அதிகமாக இருக்கும். கேலண்டரை பார்ப்போம். முதல் வாரத்தில் ஒரு காலம் இருந்தது. முதல் வாரத்தை பார்த்தா சம்பளம் வரப்போது சந்தோஷம் இருக்கும், வயசுக்கு ஏற்றபடி சந்தோஷம். அப்புறம் 15ஆம் தேதி பார்க்குற பொழுது யாரெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியமோ அதெல்லாம் ஞாபகம் வரும். அல்லது யாராவது நமக்கு தர வேண்டியதாக இருந்தாலும் அது ஞாபகம் வரும். மாத கடைசி வருகிற பொழுது சிலருக்கு 2 விதமான சந்தோஷம் இருக்கும். ஐயோ மாதம் முடிய போது, புதுசாக ஒரு சம்பளம் வரப்போகுது, வருமானம் வரப்போகுது. சில பேர் மாதம் வந்தோன்னா இது மாதம் முதல்ல பார்க்குற வரைக்கும் எப்படி வாழ்வான்ற மாதிரி பிரச்சனை இருக்கும். கடைசி வாரம் வந்து ரொம்ப குரூஷியலான மாதமாக இருக்கும். கடைசி வாரம் சபையும் பார்த்தா மௌனமாக இருக்கும். அது ஒரு மாதிரி போகும். நமக்கு எல்லா நாளும் கர்த்தர் கொடுத்த நாளும் சொன்னாலும் அந்த மாதத்தின் கடைசியில் கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துரும். சம்பளத்தை நம்பி வாழுகிற பொழுது இதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற பொழுது கர்த்தர் நம்புகிறதும் செழிப்பான். இப்போ இந்த பரத்துக்குரிய ஞானம்னா வேலை உங்களுக்கு ஒரு கருவி தான். வேலை உங்கள் கையின் பிரயாசம். சரி, வேலைக்கு போகிறவன் கஷ்டப்பட மாட்டானா? படிக்கிறவன் கஷ்டப்படலையா? வேலைக்கு போகிறவன் கஷ்டப்படலையா? பொருள் ஈட்டுறவன் கஷ்டப்படலையா? புள்ள குட்டி பெற்றுக்கிறவன் கஷ்டப்படலையா? கல்யாணம் பண்ணுறவன் கஷ்டப்படலையானா எல்லாருக்கும் அது ஒட்டி கொண்டே வருகிறது, ஒட்டுவார் ஒட்டி மாதிரி. அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதல்ல, எல்லாமே செய்ய வேண்டியவைகள். ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்பது தான் பலிபீடம் போதிக்க வேண்டிய சத்தியம். வருகிறது, ஆராதிக்கிறது, போகிறதெல்லாம் எப்படின்னா யோவான் 10:10 வாசிக்கிறதை போல, திருடன் திருடும் கொள்ளும் அழிக்கும் வருகிறான், வேற ஒன்றுக்கு வரான். இது பிசாசுக்கு அவனுடைய காரியம். அடுத்தது, நானும் உங்களுக்கு ஜீவனை அளிக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்ற வசனத்தில் ஜீவன் வரைக்கும் நிற்கும். ஜீவன் வரைக்கும் இருக்கிற பொழுது என்ன நடக்குன்னா, பரிபூர்ணம் அந்த பக்கத்துக்குள்ளே போக முடியாது. அதுக்குள்ளே மாதம் முடிஞ்சிடுது, அதுக்குள்ளே நாள் முடிஞ்சிடுது. பரிபூர்ணத்துக்குள்ளே போக வரைக்கும் இங்கே நிதானம் இல்லை, சமாதானம் இல்லை. நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். இந்த கடனை எப்படியாவது இஎம்ஐ கட்டி முடித்தோடனே அடுத்த கடன் நம்ம போயிட்டா வாழ்க்கை அப்படியே, சில பேர் அப்படியே நித்திரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 25 ஆண்டு ஊழிய காலத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு கடனை வாங்கி அதை சுற்றி வந்து அதை கட்டி முடித்து அடுத்த கடன் வாங்கி முடிவு வரைக்கும் அந்த கடனில் வச்சுட்டாவது போவாங்க. பிள்ளைகளுக்கு சொத்து இருந்தாலும் அது பின்னாடி கொஞ்சம் கடன் இருக்கும்.
பரிபூர்ணம் என்பது, இந்த சத்தியம் என்பது பரிபூர்ண ராஜ்யத்தின் கோட்பாடுகளில் கடன் என்பது மிகப்பெரிய தீட்டு. தீட்டுன்னு சொல்ல வர்றது வந்து ஹியூஜ் லோன்ஸ். ஒருவருக்கு அன்புள்ள ஜனங்களாக இருந்து கொடுத்தல் வாங்கல், அது விஷயம் வேறு. எனக்கு வரப்போகுது, நீங்கள் கொடுங்க, அப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னா சொல்லுங்கள், நான் தரேன், இது வேறு. கடன் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வட்டி இருக்கும், வீட்டாண்ட வந்து நிற்பாங்க, இது ஒரு படலம் வேறு. இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. கொடுக்குறவங்களும் வரலனாலும் விட்ருவாங்க, வாங்குறவங்களும் கொடுக்கலனாலும் அது பெரிய ஒரு கலட்டாக வராது. இது வந்து சர்வசாதாரணமாக சில்லறை இல்லை. இது மாதிரி நிறைய மேட்டர்ஸ் நடக்கும். சில பேர் கேஷ் இருக்கும், பேங்க்கில் கட்ட வேண்டியது இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட பேங்க்கில் காசு இருக்கும், ஜிபே பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் திஸ் இஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி. லைக் பிரதர் சிஸ்டர், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் சொல்கிறது பரலோகம் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற இடம். இந்த கடன், பெரிய கடனும் சின்ன கடனும், நீங்கள் எப்பொழுது வட்டிக்குன்னு கடன் வாங்குறீங்களோ நீங்கள் வந்து ராஜ்யத்தில் உள்ளே வர முடியாது, பரிபூர்ணத்துக்குள்ளே வர முடியாது. இங்கே வரைக்கும் இருக்கும், ஜீவன் இருக்கும், ஜீவன் ஒண்டி இருக்கும். வேறு யாருன்னா இந்த அப்போ என்ன சொல்லனா, வேறு யாருன்னா இருந்தால் மாய்ச்சின்னு இருப்பான்யா, நானே தொட்டு உயிரோடு இருக்கிறேன். அப்போது என்ன சொல்லும், நான் உயிரோடு இருக்கிறேன். ஐயா, நமக்கு ஜீவன் கொடுத்தது தேவன், பரிபூர்ணத்துக்கு தான் கொடுத்துருக்கிறார். நம்ம கடை வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுக்கல. அது கடனும் வாங்கிவிட்டு நான் சாப்பிட போகிறேன்னா ஒன்றும் எப்படி இருக்கும் கொடுத்தவனுக்கு, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு அந்த தீட்டாக்கப்பட்டது உள்ளே வருகிற பொழுது, அந்த தீட்டு, இந்த கடன் என்ற தீட்டு உள்ளே வருகிற பொழுது கணவனோடு போகாது, மனைவி சோகமாக்கும். மனைவி சோகமானதான் பிள்ளைகள் தெரியும் இல்லையா, தாய் மடியில் வளர பிள்ளைங்க உடனே அவங்க எஃபெக்ட் ஆவாங்க. அப்படியே அது வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஒரு பயம் இருக்கும், ஒரு திகில் இருக்கும். கூரையை பார்ப்பாங்க, ஜெபித்து பார்ப்பாங்க, உபவாசித்து பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் பணத்துக்காக நேரே ஜெபித்தா பணம் வராது. என் அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் பணத்துக்காக ஜெபித்தா கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா பரவாயில்ல, தப்பிச்சோம். எனக்கு அந்த மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தவன் காரியத்தை வாய்க்க செய்கிறேன்னு சொல்லுவார், வெக்கப்பட்டு போதில்லைன்னு சொல்லுவார். நிறைய விசுவாசிகள் சொல்லியிருக்கேன். அதுபோல் என்னை கர்த்தர் காத்திருக்கார். ஆனால் சில கடன்களுக்கெல்லாம் வார்த்தையே வராது. அப்போ எனக்கு கர்த்தர் கண்களை திறந்தார். நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்னா, நீங்கள் அதற்குரிய ஞானத்தை தெரிந்து ஜெபிக்கணும். சரி, தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டாலும் சொல்கிறேன், இந்த கிருபையின் காலத்தை கர்த்தர் விடுதலை தர்றார். இப்போது அந்த தேவ பயம் உள்ளே வரணும். அதுக்கு தான் இந்த அஸ்திபாரம். ஐயா தெரியாமல் சில பேர் இதில் என்ன இருக்குது, ஊழியக்காரன் கடை வாங்கிறது இல்லையா, ஊழியங்கள் கடனில் நடக்கிறது இல்லையா, இதை மாதிரியெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பாலைவனமாகவே இருக்கும். யாருமே ஹவுசிங் லோன் போயிருக்க முடியாதுன்னு. சரி, அது அவங்க வழி. நம்ம பரிபூர்ணத்துக்குள்ளே வருகிற பொழுது நீ கொடுக்கிறவளாய், நீ ஒருவனுக்கு நீ கடன்படாதிரு ரோமன் சொல்லுகிறது. ஓ நாட் டு எனி மேன். நான் தான் சொல்கிறேனே, இந்த குடுக்கல் வாங்கல வட்டி இல்லாமல் முகதாட்சியத்துக்காக, ஒரு அறிமுகத்துக்காக, ஒரு ஆபத்தான காலத்தில் கொடுத்து உதவுறது, அது உதவியில் வரும். கொடுக்குறவங்களும் திரும்பி வரும்னு கொடுக்காதீங்கன்னா வேதம் சொல்லுது. ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால் நம்ம கொடுத்து தான் ஆகும். we are forced to give. நான் இது வந்து இருந்தால் தானே கொடுக்குறது. இது முதல் ஸ்டேஜ் வேறு மாதிரி இருக்குது. ஜீவனில் இருக்கிற வரைக்கும் இது எனக்கு கடன் இருக்குன்ற மாதிரி. இப்போது இந்த பரத்திலேருந்து வருகிற ஞானம் என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்களையும் என்னையும் அதட்டுகிறது. ஒரு குச்சியை எடுத்து தட்டினா எப்படி இருக்கும், எது மேலேயே தட்டிங்களா இருக்கிற தூசிக்கலாம். அதுபோல் இந்த தேவனுடைய வசனம், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றுகிறது. அந்த வசனம் என்ன செய்யணும்னா, நம்ம தட்டும், சிச்சிக்கும், குத்தும். கடன் நீங்கள் வாங்குறத வேதம் கண்டிக்கிறது. ஏன்னா நிர்வாகம் போயிடுச்சுன்னா, நிர்வாகம் இருக்கும், கடன் கொடுப்பான். நிர்வாகம் நின்றுச்சுன்னா, டேப்பில் தண்ணி வந்து நின்றுச்சுன்னா என்ன வருது, கழிவறையில் இருக்கிறவன் காலி, குளிக்கிறவன் காலி, சமைக்கிற பெண்மணி கேஸ் போனால் எப்படி இருக்கும், எல்லாமே ஸ்தம்பித்துரும். புதுசாக வாங்குறவன் இன்னும் கஷ்டப்படுவான், பதில் சொல்ல தெரியாது. வாங்கி வாங்கி ப்ராக்டிஸ் ஆனவன் தெம்பாக இருப்பான். எல்லாம் பார்த்து தெரியாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இது உண்மை நடைமுறை நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம இங்கே போட்டு, அங்கேருந்து இங்கே போட்டு, இது ரொட்டேஷன் போட்டு, இங்கே இருக்கிற காசு எடுத்து அங்கே கட்டுவான், அங்கே இருக்கிற காசு அந்த நாள் ஓடுறது தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு கடைக்காரன் வரான், அவனை வெறுமையாக அமிச்சா நல்லா இருக்காது. இன்னொரு புது கடைக்காரனை இவனே உருவாக்கி புதுசாக வேற இடத்துல வாங்கி இதை கொடுத்து இப்போ 2 கடைக்காரன் ஆகிட்டான் இல்லையா. சரி, என்ன பண்ணுறது, நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
சரி, இருக்கிறதெல்லாம் போய் தான் இந்த கடனுக்குள்ளே போவாங்க. நகையை வச்சு விற்று எல்லாம் அவங்க சோர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் கடன்ற ஒரு அந்த இதுக்குள்ளே போவாங்க. இதெல்லாம் வச்சுட்டு யாரும் கடன் வாங்க மாட்டாங்க. சினிமா எடுக்கிறவங்க தான் வெளியில் கடை வாங்கி சினிமா எடுப்பாங்க. நம்ம அது மாதிரிலாம் போக மாட்டோம். நான் நினச்சி சொல்கிறேன். நம்மளே இங்கே கதாநாயகி மாதிரி ஆகிக்கிட்டு தான் அது கதை. நம்மளை வச்சு தான் யாருன்னா படம் எடுக்கலாம். நம்ம ஸ்டோரியை வச்சு. இப்போ இந்த பரத்துலேருந்து வருகிற ஞானம் அதை அதட்டுகிறது. பொருளாதாரத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் பணம்னு சொல்கிறாங்க இல்லையா, பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற காரியம். முதல்ல பொருளாதாரத்தில் பிரச்சனை எல்லாருக்குமே, பொருளாதார பிரச்சனை வருகிற எல்லாருக்குமே நேராக பொருளாதார பிரச்சனை வராது. மேனேஜ் பண்ணுறதுல தான் பிரச்சனை, அதை நிர்வகிக்கிறது தான் பிரச்சனை. என்ன பிள்ளை பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை சொல்கிறது லேபிள் அப்படி வரும். உடல் நல்ல பிரச்சனை ஒன்றும் கிடையாது. உனக்கு நல்ல உடலை கர்த்தர் கொடுத்தார். என்ன குடிச்சு வெறிச்சு வேசித்தனம் பண்ண அது பழைய வாழ்க்கை. என்ன சொல்ல பொதுவாக சொல்கிறேன், பாவம் பிரவேசித்த வாழ்க்கை வேறு. சரி, பரிசுத்தமாயிடுச்சு. என்ன இப்போ அது போல தான் கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறார். இந்த மனம் இருக்குது, ஆசை. நான் வாழப்போகிறது 80 வயது வரை வேதன்படி சொல்கிறேன். அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் அப்படி அறிக்கையிடணும். நான் செத்துருவேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. பரிபூர்ணத்தின் வழியில் தேவராஜ்யத்தில் தீர்க்காயுச கர்த்தர் தரா. பிள்ளையும் காணப்போகிறேன். அதனால் பலத்தின் மீதினால் 80 வயசு வரை. இப்போது இந்த 80 வயசில் ஆசைப்பட்டதை செய்ய துடிக்கிற பொழுதே அடி வாழ்க்கையில் சவுக்கடி ஒழுகிறது. ஆசையில் பயணப்படுத்த மனுஷன் விருப்பத்தில் பயணப்படுகிறது. உட்கார இடம் இல்லை எனக்கு, ஒரு குடியிருப்பை உண்டு பண்ணு, ஃப்ளாட்டு போ, தென்னை மரம் வச்சு அதில் தேங்காய் பார்த்து அதில் மரம் வச்சு அதில் மாங்காய் எடுத்து ஊறுகாய் போட்டு பழம் வேணாம் ஜூஸ் போட்டு குடிச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸ், பங்களா வித் கார் பார்க், 2 நாய், முன்னாடி ஒரு நாய் பின்னாடி ஒரு நாய். என்ன ஒரு ஜெகஜோதியான பிக்சர்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் கூகுளில் வச்சிங்கன்னா இதே மாதிரி 2 நாயோட 2 பங்களா வரும். இதுதான் எனக்கு பிடிக்குது, கனவு மாளிகை. அவள்லாம் என்னாலும் வாழ்க்கையில் வாடகை விட்டு நவரவே முடியாது. ஆசை பாவமே இல்லை. நீங்கள் கனவு காணுங்க. இதுக்கு நிறைய பிரசங்கலாம் இருக்குது. நீங்கள் கனவு காணுங்க, கனவுலே காணுங்கன்னா நீங்கள் தூங்கினே இருந்தால் தான் கனவே வரும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல ஆசையை அடக்க தெரியணும். மனசு சொல்லும் இதெல்லாம் செய். உனக்கு என்ன வண்டி பிடிக்கும், எது உயர் ரகமாக இருக்கோ, ஒரு வயசு சொல்கிறேன், இது ஒரு வயசு. ஒரு யங்ஸ்டர் எல்லாம் கேட்டால் அங்கிள் BMW, அங்கிள் மெர்சிடிஸு. அதுவும் அவன் பொண்டாட்டி போகிற மாதிரி, கேர்ள் ஃப்ரெண்டு போகிற மாதிரி தான் கேட்பான். 2 சீட்ரு நம்மளை கூட்டு போக மாட்டான். 2 சீட்டர் கார் தான் கேட்பான், கூப்பரு டூப்பருன்னு. டேய் நாங்களாம் எப்படி வர்றது சிரிப்பான். சின்ன வயசு, சரி ஆசைப்படுறான் பையன்னு. அப்போ கேட்டால் 2 சீட்டருக்கு பதில் 4 சீட்டர் ஆசைப்படுறான். அவனும் அதே கார் ஆசைப்படுறான். சரி, ஒரு 1000 ரூபாய் கையில் வச்சு என்னடா பண்ண போகிறேன்னா, ஆட்டு இறைச்சி எடுக்க போகிறேன். நான் வந்திருக்கிறேன்றதுக்காகவா? நான் இல்லை நீங்கள் வரலன்னா கூட ஆட்டு இறைச்சி தான் எடுப்பேன். சரி, வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது இல்லையா? அது பார்க்குறவே இல்லை. விருப்பத்தில் பயணப்படுறான். வீட்டில் சிலிண்டர் கம்மியாகுது. ஆட்டு இறைச்சி எதிலடா பொங்குவேன், எதில் வச்சு நீ சமைப்ப? சிலிண்டரில் கேஸ் இருக்கா பாரு, ஸ்டவ்லையாவது எண்ணெய் இருக்கா பாரு. இல்லை இன்றைக்கி ஆட்டு இறைச்சி தேவைதானா? மனசை கேட்கணும். நம்ம தகுதி என்ன, இன்னைய தகுதி என்ன? இது எல்லாம் தேவ பயம் இல்லாத செய்கிற காரியங்கள். தேவ பயம் என்றால் இன்றைய நாளில், இன்றைய தினத்தில் உடுப்பு முக்கிய இடம் வகிக்கும். பார்த்திங்கன்னா வெண்புறா போல் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஆட்கள் தெரியும், ஜெகஜோதி அப்படியே எல்லாம் ஆலயத்தில் வந்து வெண்மையாக வெள்ளையாக உட்காந்து எப்படி இருக்கும், பரலோகம் மாதிரி இருக்கணும். சரி, இது ஒரு ஆசை. இது ஒரு ஆசை. போதகர் எப்படியோ அப்படி, ஒழியம் எப்படியோ அப்படி. நான் அதிலெல்லாம் குறை சொல்ல. தேவ பயம் என்பது இங்கே தான் இருக்கணும். என்னடா இவ்வளோ செலவு பண்ணுறோமே, 1000 ரூபாய் இல்லையா? 1000 ரூபாய் வராது. இந்த 1000 ரூபாயில் உண்மையை கருத்து எதிர்பார்க்குறா. இந்த 1000 ரூபாயில் நீங்கள் உண்மையாற்றலாம் இருந்தால், உண்மையாற்றவங்களாம் என்னன்னா, உங்களுக்கு முதல்ல ஆட்டு இறைச்சி நம்ம எதிரி இல்லை, எல்லாருமே கறி மீன் சாப்பிட்றவங்க தான். முதல்ல அத்தியாவசியம் என்ன, தேவை என்ன, அத்தியாவசியம் என்ன, விருப்பம் என்ன, ஆடம்பரம் என்ன, பகட்டு என்ன, சமுதாயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை என்ன, நடிப்பு எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு சொல்ல வரேன். நீங்கள் வெண்வசம் தரிக்கிறதோ, நீங்கள் எளிமையாக வந்து உட்காருக்கிறதோ, அல்லது அது எல்லாம் இங்கே பரலோகம் எடுத்துக்காது. திஸ் மே ரெஸ்பாண்ட் டு சர்ச். போதகர் பார்ப்பார், நானும் அழகாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன். நீங்களும் வெள்ளையாக இருக்கேன்னா என்ன,
நம்ம ட்ரெஸ்ஸுங்க ட்ரெஸ் ஒன்று போகுது, நம்ம பேசுகிற பிரசங்கம் அவங்க ரீச் ஆகுது. சரி பரவாயில்ல, நம்ம உபதேசத்தில் வரோம், அந்த பெருமை இருக்கும் எனக்கு. இது பரலோகம் சட்டம் பண்ணாது. அங்கே போனவனா வெண் வசனம் தரிப்பாங்க, அங்கே போய் போட்டுக்கலாம் குர்த்தா. இங்கே இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பின் வசனம் கரைப்படியாமல் வாடணுன்றதான் வேதம் சொல்லுது, அது தெரியாது. தேவபக்தியின் ரகசியம் இங்கே ஆரம்பிக்கிறது. உங்களோடு ஒரு 100 ரூபாய் கர்த்தர் கொடுத்தாருன்னா உத்தமமாக 10 ரூபாய் வரும். தசமாகவே சொல்கிறேன், முதல்ல கர்த்தருக்கு ஒரு 1000 ரூபாய் 100 ரூபாய் கர்த்தருக்கு, 10,000 ரூபாய் 1000 ரூபாய் கர்த்தருக்கு. ஏழை ஒரு நினைக்க வேணாம், 1 கோடி ரூபா 10 லட்சமா பாஸ்டருக்கு. அப்போ நமக்கு 10 லட்சமா பாஸ்டருக்கு போய் ஒரே டைம்ல ஒரு மனுஷனுக்கு அது கொடுக்கறது எத்தனை பேர் ஊழியம் செய்கிறார்கள். ஏன்னா 10 ரூபா கொடுக்குறப்ப 10 பேர் இருந்தான், ஆளுக்கு 1 ரூபா கொடுத்துப்பாரு, சேர்க்க கூட மாட்டேன். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 10 ரூபா வந்திருக்கு ஐயா, இந்த 1 ரூபா வச்சுக்கோங்கன்னா, 1 ரூபாவா நான் 1 கோடியான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க, 1 லட்சம்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஒரே 1 ரூபா காயின் கொடுத்தா என்ன ஆகும்? அவமதிக்கிறா என்னன்னு எடுத்துக்குவோம். இப்போ 10 ரூபா கொடுத்து சரி ஏதோ அது ஒழிஞ்சு போகுது, 10 ரூபா கொடுத்துருவோம், இவ்வளோதான் இருக்கட்டும், 10 ரூபாக்காவது ஒன்றும் வராதுன்றது வேற. சொல்ல 10 கோடி 1 கோடியிலே இங்கே ஃபில்டர் ஆகிடும். நம்ம தேவபக்தி லெஃப்ட்டு போகும், ரைட்டு வரும். மொத்தமாக அந்த 10 லட்சத்துமே கொடுக்கறது எப்படி இருக்கும்? உடனே மாமன் மச்சான் நங்காளி பங்காளி யாருன்னா பாஸ்டராக இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் போகும், சம்மந்தமே இருக்காது. அது இவன் உபத்திரவத்துக்கோ அது பிரச்சனைக்கோ இந்த மாதிரி. அப்புறம் டிவியில் வருது இல்லையா விளம்பரங்கள், அந்த மாதிரி. அதில் டிவி ஊழியம், ரேடியோ ஊழியம், காடு மாடு என்னென்னமோ எல்லாத்துக்கும் போயிடாது. பாஸ்டருக்கு கொஞ்சம் போகாமல் இருக்காது. மோகமாக பார்க்குறாங்க இல்லையா? இப்படி தான் போகிறது. இதில் காசுக்குன்னு நான் சொல்ல, மணி மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி கிறிஸ்துக்குள்ளே அந்த அன்பு இருக்கும், அது மாறாது, மாறவும் கூடாது. ஆனால் மேனேஜ்மெண்ட் இன் ஆஃபரிங், அதாவது உங்களுக்கு பணம்னு வரப்போ உங்களுக்கு அது நிர்வகிக்க தெரியணும். தெரியாமல் தான் இந்த அந்த 10% தடுமாற்றமே இருக்குல்ல. 1 கோடி ரூபா இல்லை 10 லட்சம் ரூபா இவ்வளோ தடுமா இருக்குது. நல்லா 70 லட்சம் கொடுத்து அருமை, அதுவும் மறுபடியும் சொல்கிறேன், கண்களுக்கு பிரியமான ஒரு இடத்த வாங்குவாங்க. பத்திரம் பார்க்க தெரியாது, பத்திரம் பத்திரமாகவும் இருக்குதானும் தெரியாது, எத்தனை பேருக்கு முத்திரையான பத்திரம்னும் தெரியாது. அந்த இடம் பிடிச்சிருக்கு, இவர் எல்லா ஐடியாலாம் போட்டு அந்த அம்மா ஒரு ஐடியா கொடுத்து அதில் ரோடு உள்ளே வருது. இவன் நினைக்கிறதுனா ரோடு பக்கத்தில் இருக்குது, கடை கட்டலாம், அட்வான்ஸ் வரும், நகை செஞ்சுக்கலாம், வாடகை வரும். கஷ்டப்பட்ட குடும்பம் ஐயா நாங்கள். இன்னும் போயினே இருக்கிற டவுனா பரத்துலேருந்து வருகிற ஞானம். ரோடு ஓரத்தில் லேண்ட் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, கடை கட்டக்கூடாதுன்னு இல்லை, எதுவுமே இல்லை. உனக்கு முதல்ல 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு நிர்வகிக்க தெரியணும், 10 ரூபாய் நிர்வகிக்க தெரியணும். பரலோகம் அப்படி நம்பி தான் கொடுக்கும் காசு. சில பேருக்கெல்லாம் வர பணம் நின்றுன்னு இருக்குது தெரியுமா? வழியில் நம்ப மாட்டேங்குது பரலோகம். மனுஷன் இல்லை, நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கொட்டி வரணும். இதுதான் ராஜ்யத்தின் ரகசியம், மேனிஃபெஸ்டேஷன். உங்களுக்கு ஒருத்தன் தரணும்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் மனதையும் கற்று திருப்போர், அவன் கரத்துலேயே அந்த பணம் இருக்கணும். அவனுக்கு உண்மையிலே கொடுக்குறவனா இருப்பான், அவன் கொடுக்க முடியாது போகும். காரணம் என்னன்னா, நான் இங்கே சரியாகலை, அந்த பணம் இங்கே வந்தோன்னா நான் மறுபடியும் நடுவீதிக்கு கொண்டு வரும். நிர்வகிக்க ஞானம் இல்லை. ஐடியாஸ் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பான். இதுக்குன்னு ஒருத்தனுக்கு அட்வைஸ்க்கு காசு கொடுத்து கேட்டால் சொல்லி தருவான். ஆனாலும் 2008 ரிசர்ச்சில் நிறைய பேர் நடுவீதிக்கு வந்தாங்க. டே டு டே வந்துன்னு இருக்காங்க. ஆனால் சொல்லலாம், ஷேரில் போடு, இதில் போடு, அதில் போடு, அதில் போடு, இதில் போடு. நல்ல விதமாக தான் போவோம். அவன் போகிற வரைக்கும் இது ஒரு மாயாஜாலம் மாதிரி. அவன் சொல்லி அவங்க கூட தொடர்பு இருக்கிற வரைக்கும் ஷேர் நல்லா போயினே இருக்கும். அவனுக்கு ஃபீஸ் கொடுத்து முடிச்சோன்னு ஷேர் டொயின்னு இறங்கிடும். என்னடா அது நேற்று இருந்த ஷேரு இன்றைக்கி இல்லையா? நமக்கு சத்தியமாக ஞாபகம் கிடையாது, அவனை தான் நம்பியிருப்பான். ஃபோன் எடுக்கலாம், அவ்வளோ இருண்ட வீடாகிட்டு நம்மளுது. இது வரையும் கொஞ்சம் புதுசாக பார்க்கறதுனால தையா தக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரியல எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் போகிறது. முதல்ல பரத்துலேருந்து ஞானம் வரணும். தசமாக கொடுத்தா மட்டும் இல்லை, அந்த கொடுக்குறதே தடுமாற்றம் வரும். அதான் சொல்கிறேனே, அருள் பாஸ்ட்டுக்கு 10 லட்சமா அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். 1 கோடி வந்த சந்தோஷம் போய்டும். 10 லட்சம் தசமாக கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்துடும். டோன்ட் நோ டு மேனேஜ் த ஹெவன் ஃபெயில் டு ட்ரஸ்ட் யூ. முதல்ல இருதயத்தை பார்க்குறாரு இல்லையா தேவன். அப்புறம் அது பொம்பளை கிட்டே போகிறது, அதை வேசித்தனம் பண்ணுறா, மறுமனை எட்டி வச்சுருந்தாலாம் நீங்கள் வாசிக்கிற சாலமோன் எல்லாம், அதெல்லாம் அப்புறம்
முதல்ல வந்த கேஷில் வீட்டம்மாக்கிட்டே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கிட்ட மொத்தமாக சொல்ல முடியுமா? இல்லாதப்போ டார்லிங் அது இதுன்னு ஏதாவது நைஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கிட்ட இருந்து 5 10 எதனா பிடின்னு போயிடலாம். நடைமுறை சொல்கிறேன். வரப்போ ஏதாவது சொல்கிறீரா? இல்லை பர்ஸில் வைக்கிற காசா இது? பண்டிலாக வர காசு இல்லை பேங்க்கில் எடுத்து போய் தான் போட முடியுமா இன்றைக்கி இருக்கிற காலத்தில்? முதல்ல வீட்டுக்கு தான் வரும். அதை சொன்னால் அங்கே என்ன நடக்கும், என்னென்னலாம் வரும்னு தெரில. வறட்சியில் இருக்கிற ஜனங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல கொடுத்துருங்க இதை, அப்படியும் போவோம். அது இதுவே இப்படி இருக்குன்னா தலை எப்படி இருக்கிறப்போ அது விழா எப்படி இருக்கும்? ஆக மொத்தம் கணவன் உயர்ந்தவன் மனைவி தாழ்ந்து அப்படி சொல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதல்ல வந்தால் தான் பணத்தை மேனேஜ் பண்ண முடியும். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்கு காத்திருக்கிறதுக்கான திறவுகோல் தான் தேவ பயம். இப்போ தேவ பயம் என்று சொல்லி வருகிற பொழுது நாம் போடுற திட்டமோ நம்முடைய வேஷங்கள் தேவ பயம் இல்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் ஆபிரகாம்? இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்பதை நான் அறிவேன். இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்று நான் அறிவேன். எதை வச்சு சொல்கிறான் அந்த மனுஷன்னா, இங்கே ஒரு பெண் வேட்டைக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆப்போசிட் செக்ஸுக்கு ஒரு தனி இடம். இன்றைய காலம் போல் அந்த காலமும் இருந்திருக்கு. இந்த காலில் வெளியரங்கமாக தெரியாது, அது வேறு மாதிரி மூடி மறைப்பாங்க. ஒரு அளவுக்கு உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது வருதான்னு பார்க்கணும். முதல்ல வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் 11வது வசனத்தில், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்று என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன். தேவ பயம் என்றால் என்ன? பிறனுடைய மனைவியை நோக்கி பார்க்கறது தேவ பயம் அற்ற ஒரு செய்கை. இது பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை, இது பூலோகத்துக்குரிய ஞானம். பூலோகத்துக்குரிய ஞானம்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இது உலகத்தினுடைய வேஷத்தில் இது ஒன்று. ஏன்? அவள் 89 வயசு கிழவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவளை பிடிச்சிடுச்சு. அதான் விருப்பத்தில் பயணப்படுகிற பொழுது அது மற்றவன் பெண் ஜாதின்னு தெரியாது, மற்றவன் நிலான்னு தெரியாது, மற்றவன் வீடுன்னு தெரியாது, மற்றவங்க பிள்ளைங்கன்னு தெரியாது, மற்றவனுடையது என்றதே தெரியாது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன செய்யணும்? முதல்ல இந்த விருப்பத்தை நிர்மூலப்படுத்தி விவேகத்துக்குள்ளே வந்து வேத வசனத்தால் தன்னுடைய வாழ்க்கையை சீராட்டி கொள்ளும், நீராட்டி கொள்ளும். ஜீவ தண்ணீராக பரிசுத்தாவினால அவங்க சார்ந்திருப்பாங்க. எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் எழுத்தின்படியே சொல்ல முடியும், மொத்த பணம் வந்தோன்னு சொல்கிறாங்க, ஐயா இது வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே ஷாக்காக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. இன்னும் நான் என்ன ஆவேன்? அதாவது நம்மால் பிக்கல் பொடுக்கல் இல்லாதவங்க இது மாதிரி செய்வாங்களா? அப்புறம் பின்னாடி ஒரு லிஸ்ட்டு வரும், மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி. இது இவனுக்கு, அது அவனுக்கு, அது அவனுக்கு. என்ன ஏயா கூப்பிட்ட? இது பரத்திலேருந்து வருகிற ஞானமாக இல்லாமல், அதாவது என்னென்னா இவ்வளோ பணம் வந்து கூப்பிட்டா என்ன காணி கொடுப்பான்னு, இது காணிக்கையே மிஞ்சி போகுது. இது எப்படி இருக்கும் வண்டி? சொல்ல வர கருத்து என்னன்னா, உங்களுக்கு அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் வருகிற பொழுது முதலிலே அது நிரூபிக்கப்படுகிற இடம் என்னன்னா, பெண் விஷயத்தில் அல்லது ஆண் விஷயத்தில் பெண்ணும், பெண் விஷயத்தில் ஆணும் ஒழுங்காக இருப்பாங்க. பரலோகம் புருஷன் நம்பணும், பொன்னாட்டி நம்பணும்னு இல்லை, பரலோகம் நம்பணும், தேவ சமூகம் நம்பணும். கொண்டு வந்து அவன் மனைவியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவன் அதிகாரம் இருக்குது, அரசியல் தெம்பு இருக்கிறது, ஆளுகை இருக்குது, சிங்காசனம் இருக்கிறது, அடியாட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் பெஞ்சாதையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவள் நான் திருமணம் செய்ய நினைத்திருக்கிற ஆண்டவரே, நான் திருமணம் தான் செய்ய நினைத்தேன், உத்தமத்தோடு செய்தேன்னு அவன் சொல்கிறான். தேவ பயம் இல்லை, அதனுடைய விருப்பம் சொல்கிறேன். திருமணத்தை முக்கியப்படுத்துவாங்க. நான் அவளை வச்சா இருக்கேன், ஃபஸ்ட்டு அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ ஏற்கனவே பண்ண கல்யாணம் அது எங்கள் அம்மா பண்ணி வச்சாங்க. எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஆண் மட்டும் இல்லை, பெண்ணும் சொல்கிறேன். அந்த மாதிரி என்ன சொல்லுது, நான் அந்த சோத்தை நம்பி இல்லை, என் கையில் சம்பாத்தியம் இருக்குது. இப்போ சம்பாத்தியம் பார்த்தீங்களா, மறுபடியும் மேனேஜ் பண்ண தெரியல பாருங்கள். சம்பாத்தியம் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு. பரத்தின் ஞானம் சொல்கிறேன். ஏர்னிங்ஸ் பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன சொல்லுன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற தேவனாய் கர்த்தர் என்னிலும் பெரிய மனுஷர்கள் கருத்தில் இராத ஒரு காரியத்தெல்லாம் என் கருத்தில் கொடுத்துருக்குறாரு. ஐயா, என்னை காட்டிலும் கோடிக்கணக்கான ஜனங்க ஐஸ்வர்யம் படைத்த இருக்கலாம், திறமை படைத்து இருக்கலாம், ஞானம் படைத்து இருக்கலாம். எவனோ வாங்க வேண்டிய சம்பாதியம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்துருக்கிறார். சரீர பலன் மட்டும் இல்லை, மன பலன். இந்த ஐஸ்வர்யத்தை நான் நிர்வகிக்கிறதுக்கு ஞானத்தை நான் எதிர்பார்க்குறேன். அந்த ஞானத்தையும் மறுபடியும் பரலோகத்தை எதிர்பார்ப்பாங்க. நான் உத்தம இருதயம் கொண்ட ஆத்துமாக்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் இது வழி. சாதாரண ஜனங்க என்ன சொல்லுவாங்க, என் சம்பாதியம் இருக்குது, இவனை நம்பி நான் இல்லை. அதெல்லாம் சண்டையில் என்ன சொல்லுவோம், இப்போ நல்லா இருக்கிறப்ப அவன் வேண்டுங்க, இவன் அவன்ன்றது அந்த காலத்தில் ரொம்ப ரேரு.
கடைசி வரைக்கும் பேர் சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டாங்க எங்கள் அம்மா காலத்துலலாம். சொல்கிறேன், இப்போ என் பொண்ணு காலத்துலலாம் என்ன நடக்குதோ தெரில. சபையில் அது மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தரோட ஜனங்க எதனா அந்த மாதிரி கூப்பிட்டீங்க டாக்டர்ஸ், அவ்வளோதான் நான் டென்ஷன் ஆகிடுவேன். சொல்கிறேன், அவன் கிடக்குறான் பார்த்துட்டு, அவன் காசு என்ன பிச்சா காசு, என் சம்பாதி என்ன, மீது எல்லாம் பரத்துலேருந்து வருகிற ஞானம் இல்லை. உங்களே அறியாமல் எதுக்குள்ளேயோ நம்ம ஆளுக்கு அப்படியே மாறும். when you use boastful words you go under the influence of wicked demon. நீங்கள் பெருமை நிறைந்த வார்த்தைகளை பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற பொழுது, நான் என்ற அந்த அகங்காரம், ஆணவம், திமிர் இதெல்லாம் உள்ளே வருகிற பொழுது, வாயின் வார்த்தையாக வருகிற பொழுது, பரிசுத்த சமூகம் உங்களை விட்டு விலகி அசுத்த இப்பிரபஞ்சத்தை வந்து ஆண்டு கொண்டு இருப்பான். இதை நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனா அந்த மனுஷன் சும்மா இருப்பானா? அவன் சைட்லேருந்து 2 எடுத்து விடுவான். இப்போ இங்கேருந்து பிரபஞ்சத்தின் தேவை அங்கே போய் முழு கூடாரமும் மகிமையினால் நிறைந்தது. நம்ம ஆசிரியப்பு கூடத்தை வாசிக்கிற மாதிரி இப்போ வீடு முழுவதும் அந்த ஆவியினால் நிறைந்திருக்கிறது. என்ன ஆவி? வயலண்ட் ஸ்பிரிட். கை சண்டை போய் வாய் சண்டை போய் வாய் சண்டை போய் கை கலப்பாயிடுது இல்லையா? இவன் தூக்கி போட்டு உடைக்க, அவன் தூக்கி போய், இதில் 2-3 பேர் காயம்லாம் ஆயிருக்காங்க. மத்தியஸ்தம் பண்ண போனவங்களாம் ஆயிருக்காங்க. தம்பதிகளுக்குள்ளே அதை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறது, அது தெரில. ரத்தத்தை பார்த்துச்சு பிசாசு. இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இருந்ததுன்னா கூட இதெல்லாம் அடிப்பட்டுறதுக்கு விசுவாசி போய் சிக்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு ஒழுங்காக இருக்க மாட்டிங்களா? பணம் வந்து ஆடுதா? இது வந்து பணம் இருந்து பணம் இல்லைன்னா அதுவே காரணம் வச்சுட்டு பிரச்சனை வருது. பரத்துலேருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு என்ன செய்யும்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். எவ்விதமாக ஆசீர்வாதம். 2 பேருமே 2 பாலினமும் சொல்கிறேன், ஆணும் சரி பெண்ணும் சரி, எதிர்பாலரோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற யாரும் பழகாமல் இருக்க முடியாது. சோஷியல் வேர்ல்டு, வேலைக்கு போகிற இடத்துல இருப்பாங்க ஜனங்க. நம்ம சமுதாயத்தில் கடைசி வரைக்கும் ஜீவ சுவாசம் இருக்கிற வரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்போம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் பார்வையில் சுத்தம், நம்ம சிந்தையில் சுத்தம், நம்முடைய நடத்தையில் சுத்தம், நம்முடைய போக்குவரத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கிற வரைக்கும் தேவ சமூகம் உன்னோடு கூட பயணப்படும். நீங்கள் ஜெபிக்கிறதுனால தான் சொல்கிறாங்க இல்லையா, ஆலயவாசிகளுடைய முழு கவனமும் ஜெபத்தில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ராஜ்யத்தின் புத்தருடைய கவனம் முழுவதுமே தேவ வசனத்தில் இருக்கும். அதை கடைப்பிடிக்கிறதுல இருக்கும். அந்த கடைப்பிடிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், யூஆர் ஆக்டிவேட்டிங் கிங்டம் ஃப்ரம் த எர்த். நீங்கள் இங்கேருந்து இயக்குகிறீங்க. வீட்டிலேருந்தே இதெல்லாம் நான் பார்க்க முடியும். இப்போ ஒர்க்கு மட்டும் ஒர்க் அட் ஹோம் என்ன, இங்கேருந்து ஆஃபீஸ் பார்க்குறாங்க இல்லையா, ஆஃபீஸில் இருக்கிறவங்க இங்கே போய் வீட்டில் நடத்துகிறான் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நீங்கள் இயக்குகிறீர்கள் அல்லவா? அது போல் பூமியில் இருந்து கொண்டே நீங்கள் பரலோகத்தை இயக்குவது என்னவென்றால் உங்கள் ஜெபம் அல்ல, உங்கள் நடத்தை. வசனத்தின்படி நடக்கிறலாம் நீங்கள் மாறுகிறீங்க. அது கஷ்டம்தான், யாருமே பார்க்க வேண்டியதில்லை. அதனால தான் சொன்னேன், எந்த ஊரில் இருந்தாலும் என் பெஞ்சாதி, எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு வீட்டில் என்ன நடக்குது சொன்னேன்ல. அதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த உத்தமம் அங்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் வீட்டில் நடக்கும். ஒரு பயம் வரும், வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். நான் என்னை காத்துக்கொண்டா தேவன் வேலையடித்து பாதுகாப்பார். நான் என்னை காத்துக்கொள்ள தவறிட்டேன்னா அவ்வளோதான். நான் வெளிநாட்டில் இருந்தால் தான் இல்லை, நான் உள்நாட்டில் இருந்தாலே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களே. புருஷன் எப்படி போனால் மனைவி இப்படி போகும், சரி மனைவி இப்படி போனால் புருஷன் இப்படி போகிறான். இது ரெண்டுமே கள்ள ஓநாய்களாக இருக்கிறப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கும்? வீரியன் பாம்பு குட்டிகளாக இருக்கும். ஒன்றும் இதுக்கு அதுக்கும் ஒன்றும் சலிச்சதெல்லாம் இல்லை. இது நடக்குதா நடக்கலையா? கொஞ்சம் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 40 ஒரு பெண்மணி என்ன தவறு செய்கிறாளோ 20 அதே தவிர அவளுடைய மகள் செய்கிறா. 45 புருஷன் என்ன பண்ணுறானோ 25 பையன் அதே தவறு பண்ணுறான். அதில் 25 அவன் என்ன தவறு பண்ணுறானோ அவனுக்கு 45 வயசு ஆகிற பொழுது அவன் பிள்ளைக்கு ஒரு அந்த வயசு கிட்டத்தட்ட சொல்கிறேன், ஆண்களுக்கு கொஞ்சம் 30 வயசு கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மகன் அதே தவறு செய்கிறான். ஏன்? நீங்கள் பாவண்ண மன்னிப்பு நிச்சயத்தை அந்த இடத்துல நீங்கள் ஜெயித்து வரல, உங்களுக்கு அந்த பலவீனத்தில் மேற்கொண்டு வரல. தேவ பயம் இருக்கிறது என்றால் அது அதை அதை அந்த சூழ்நிலை உருவாக்க மாட்டீங்க. இல்லை நான் வந்தேன் அவங்க பார்த்தாங்க, இல்லை வெரி டிரான்ஸ்பரண்ட். எப்போ ஃபோனை வந்து உங்கள் மனைவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்பயே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபோனில் அது உள்ளங்கை நெல்லிக்கண்ணி எடுத்துன்னு ஓடுறேன்னா என்ன அர்த்தம்? களவுத்தனம் கள்ளத்தனம்லாம் அது உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். என் மனசுக்கு என்னன்னா யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் அறிவாளி என்ற ஒரு மமதை அது மூஞ்சி மோரக்கட்டே காட்டி கொடுத்துரும் இல்லையா? பரலோகத்துக்கும் என் ஜீவியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாதுகாப்பற்ற ஒரு ஜீவியம் இதான்.
கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாம் அந்த சங்கீதத்தை போட்டு கேட்பாங்க. நல்லா இருக்குது, ஆறுதலாக இருக்குது. நான் சொல்கிறேன், அது ஆறுதல் இல்லை, ஆளக்கூடிய வசனங்கள். நீங்கள் ஆள வேண்டும் என்றால் உங்கள் மனதை ஆள வேண்டும், உங்களுடைய உள்ளத்தை ஆள வேண்டும், உங்கள் விருப்பத்தை ஆள வேண்டும். அந்த விருப்பம் தான் சொல்கிறேனே, விரும்புகிறது எல்லாமே மனுஷனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் ஒரு பெரிய போராட்டம். பேராசைன்னு சொல்லலை, விருப்பப்படுறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் அது தேவையா என்று பார்க்கணும். 55 வயசில் ஒரு இமெயில் வருது, அவருக்கு 55 வயசு, அவர் ஒரு பொண்ணை தெரில நம்மளை பற்றி, எவனோ நம்பர் கொடுத்துருக்குறான், மாட்டின் சாவடான்னு. இதுதான் உண்மை. என் நம்பரு மெயில் எல்லாம் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன்னு வாட்ஸ்அப் அனுப்பிச்சாரு. போட்டு பார்த்தா 55 வயசு எனக்கு, 23 வயசு ஒரு பொண்ணு, லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிட்டான். யார் கொடுத்தது நம்பருன்னா சொல்லிட்டான், யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியுமே, எவ்வளோ வருஷம் பழகுறோம், மாட்டின் சாவுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவருக்கு போதிச்சோடனே அவர் தெளிஞ்சு சொன்னார், எனக்கு தெரியாது, இது மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்று நான் உங்ககிட்ட உணர்ந்தது என்னென்னா, உண்மையை சொல்கிறீங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லையே. என் பர்சனல் சொல்லிட்டு எவ்வளோ பேர் டெசிஷன் எடுத்து அதை டிட்டர்மின் பண்ணி அதை முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு தான் நான் வந்து சொல்லுவாங்க, கேட்டீங்க வேணாம் இது அமுச்சு விட்ருங்க. அதாவது இந்த உறவை நீடிக்காது, தாங்காது, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் நிற்காது, இது பின்னாடி பெரிய பிரச்சனைலாம் வரும் எல்லாம் சொன்னோன்னே அந்த சார் விட்டுட்டார். அதாவது மன்னிப்பு கேட்டு தவறு தான், நீங்கள் சொல்லி புரிய வச்சிட்டீங்கன்னு. எனக்கு இது மாதிரி யாரும் சொன்னதில்லைன்னு. இல்லை, எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, தெரியாமலே சிலதெல்லாம் திருமணம் என்ற ஒரு மையப்புள்ளியை வச்சு சொல்லுவாங்க. நான் திருமணம் செஞ்சேனே, அதெல்லாம் இவருடைய ஆவி. யாரோட ஆவி? அபிமெலேக்கின் ஆவி. நான் உத்தம இருந்தத்தோடு செய்தேன், நான் திருமணம் செய்தேன், உத்தம இருந்தத்தோடு தான் நான் செய்தேன், நான் திருமணம் தான் செய்ய நினச்சேன். எவன் முன்னாட்டியோ யாது, நீ ஆசைப்பட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, உங்களுக்கு உடல் நல்லா இருக்குன்றதுனால இன்னைய தேதிக்கு என்ன வேணா பண்ணிவிட்டு அதை வந்து பரிசுத்த பஞ்சமாக மாற்றிட முடியுமா? விவாகம் பண்ணிட்டாலே அது பரிசுத்த பஞ்சம் ஆகாது. விவாகத்தில் தீட்டு இருக்கும், விவாகத்து நிமித்தம் சாபங்கள் உள்ளே வரும். ஒரு பெண்ணை நீங்கள் தொடாது இருக்க வேண்டும் என்று 1 சொல்லுகிறது. 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனைவி இடத்துல மட்டும் பிரவேசி அந்த வேசித்தனம் பெருகாதிருக்கும்படி என்று வேதம் சொல்லுது. ஏன் அது சொல்லுகிறது என்றால், 1 சாமுவேல் 3:13 என்ன சொல்லுகிறது என்றால், ஏலியின் குமாரர்களை குறித்து இவர்கள் மீது சாபங்கள் வரும் என்று அறிந்தும் அவன் கண்டிக்காமல் இருக்கிறான். என்ன செஞ்சாங்க அந்த பசங்கன்னு பார்த்தா, ஆலயத்துக்கு வர்ற பெண்களோடு உடலுறவு கொள்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க பாஸ்டர் பசங்க. ஏன் அதை வேதம் கண்டிக்கிறது என்றால், இது சபையில் தான் பேச வேண்டும், வேற எங்கேயும் பேச முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த மாதிரி செய்கிற பொழுது அந்த குடும்பத்தின் பின்னணியின் சாபங்களோடு அந்த பெண்கள் தொடருவாங்க. எந்த ஒரு மனுஷனும் ஜீவித்து கொண்டிருப்பான், பின் தொடர்ந்து வருகிற முற்பிதாக்கள் சாபம். இங்கே போய் இந்த இச்சையின் வழியை அது போய் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது, இரத்த பரிமாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது நீங்கள் தொலைந்தீங்க. நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அப்படியே பழைய சாபங்கள் எல்லாம் பின்தொடரும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் சொந்த வீட்டில் இருக்கிற வாடகை வீட்டுக்கு போகிறது, நல்ல வேலை வெட்டி இருக்கிறவங்களாம் வேலையை எழுதி கொடுத்துட்டு பிச்சை எடுக்கிறது, இல்லை பிச்சை எடுப்பாங்க சில பேர், மனநிலை தடுமாற்றம் வந்துடும், என்ன செய்யறதே தெரியாது, பசி, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்ணால். தெரியாமல் போயிடுவாங்க, ஐடென்டிட்டியே தெரியாது. சில பேர் சம்மந்தமே இல்லாத தொழில் செய்வாங்க. தொழில்கள் தவறு இல்லை. நல்ல பேங்க்கில் என் கூட வேலை செஞ்ச ஒரு மனுஷன் 25 வருஷத்துக்கு முன்னே நான் பார்க்குறேன், ஒரு இடத்துல உட்காந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்துன்னு ஏதோ ஒரு சின்ன இது பண்ணுறாரு. அடையாளம் 2 பேருமே மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், இதான் அந்த மனுஷன், அவனை எப்படி நீ கூப்பிடியோ அதே மாதிரி கூப்பிடுன்னு. அதே மாதிரி கூப்பிட்டான்னு அவன் அடுத்தது அவர் ரெஸ்பான்ஸு என் பேர் சொல்லி அப்படியே கூப்பிட்றாரு அப்படின்னாரு. ஆமாம், அந்த சூழ்நிலையில் நாங்கள் 2 பேருமே வேறு மாதிரி இருந்தோம். அதாவது அந்த 25 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருக்கோம் தோற்றம். திடீர்னு பார்த்தா, என்னடா எப்படி ஆகிட்ட, பிளாட்ஃபார்மில் வச்சு என்னடா பண்ணின்னு இருக்கேன், இல்லை நடுவில் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு சொல்லிட்டான். நீ என்ன பண்ணுறேன்னு என்ன கேட்டான், தெரியாது அவனுக்கு. நான் என்னமோ பண்ணுறேன், விடு, என்ன பண்ணுறேன்னு நீ நினைக்கிறியோ அதை வச்சுக்கோ, நான் எப்படி சொல்ல முடியும். சொன்னால் பயம் வந்து எல்லாம் மறைப்பான்ட்டு. அப்புறம் சொன்னால் இந்த மாதிரி ஆச்சு. தேவன் கொடுத்த வெளிப்பாட்டுக்கும் உண்மையான சாட்சியை பார்க்குற பொழுது என் இருதயம் அப்படியே பூரித்தது. அப்புறம் பேசிட்டு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து, எதாவது கையில் கடிச்சு கொடுத்துட்டு, அதுக்கு மேலே நான் போக முடியாது. அதில் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுன்னு வேதம் சொல்லுது. he only should follow me, I cannot follow him. வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான். இருக்கக்கூடாத சிங்காசனம் சில பேர் இருப்பாங்க நம்ம பார்வைக்கு. அவன் சத்தியமாக இதை தாண்டி வந்திருப்பான்.
இதுதான் திறமையற்றவங்க. அந்த பசங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு வேலை செய்கிற காலத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு பொம்பளை பசங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, கேர்ள்ஸே சொல்லியிருக்காங்க. இவெல்லாம் இவெல்லாம் அப்படி. ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா அதே பெண்கள் வேலை தேடி போகிறாங்களாம், சிஇஓ உட்காந்துருக்கானா. அங்கேருந்து என்கிட்ட எல்லாருமே தொடர்பில் இருப்பாங்க. எப்படி இது, யார் தெரியுமா, அவன் சிஇஓ ஆகிட்டான். அப்படியா, என்ன மாதிரி இருக்கான் இப்போது, பொருளாதாரத்தில் மட்டும் வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அன்றைக்கி பேக்கு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது இந்த வேசித்தனத்துக்குள்ளெல்லாம் போகல. அதான் எல்லாருமே கறி உமிழ்ற மாதிரி இருக்கா தோற்றம். இது லூஸுன்றது இது வேஸ்ட்டு. இது அவன் வேசித்தனத்துக்கு விலகிட்டான். கர்த்தர் அவனை உயர்த்துக்கிறார். அவனுக்கு ஏற்ற ஒரு குடும்பம் வந்துச்சு. எங்கள் முழு சொத்தையும் நீ தான் பார்த்து காத்துக்கணும்னுச்சு. திறமை, அறிவு, இவங்க எதிர்பார்த்த அழகு எல்லாத்துலேயும் 0. எங்களுக்கு உண்மையாக இருக்கிறது போதும், எங்கள் அழகே எங்களுக்கு போதும், இவ்வளோ அழகெல்லாம் வேணாம் எங்களுக்கு. ஆனால் உண்மை தான் எங்கள் ஃபேமிலிக்கு வேணும், உண்மை தான் நாங்கள் விரும்புகிறோம். யார் பொண்ணு சொன்னால் நம்பலாம், லூஸ் மாதிரி இருக்கிறவனை கல்யாணம் பண்ணுறது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவானா, இல்லை பொண்ணோட அம்மாவும் அதுக்கு ஆமைன்னு சொல்லுமா? இந்த மாதிரி லூஸ் குடும்பம் எங்கடா கிடச்சிது, நம்மளுக்கெல்லாம் இல்லையாடா இந்த மாதிரிலாம் எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? அப்புறம் பார்த்தா அவன் அதுதான் சொல்கிறேன், யாரையும் நம்ம வந்து தகுதி எதிர்பார்க்கறது சொல்கிறது இல்லையா. உலகம் தகுதி என்ன தகுதி இருக்குன்னு, முதல் தகுதி பரலோகம் நம்பணும். அவங்கள எப்படி நம்போம்? நீங்கள் இந்த பாலியல் விஷயத்தில் இது எந்த வயசானாலும் இதில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசு கிழமை மேட்ரு பண்ணி மாட்டுறான் இல்லையா. என்னென்னலாம் பார்க்குறோம் பாலியல் சர்ச்சையில். 60லேருந்து 60 வயசு கிழமை இவ்வளோ தவறு பண்ணுறான், சிலிம்சம் பண்ணுறான், சர்ச்சையில் பாலியல் சர்ச்சையில் மாட்டி டிவியில் வர்றது, எல்லா ஊடகங்களையும் வருதா இல்லையா, வைரல் ஆகுது நியூஸ். இதெல்லாம் பாலியத்துக்குரிய இச்சையை பாலியத்திலே கண்ட்ரோல் பண்ணணும், பாலியத்திலே ஜெயிச்சு வரணும். இது எல்லாத்துலேயும் ஜெயிச்சு பச்சைங்களை சைன் பண்ணுற பெரிய அரசு அதிகாரியாக கூட ஆயிருக்கலாம். வாழ்க்கை ஆட்டம் குத்துறோம். இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம் செய்கிற முதல் காரியம், தேவ பயத்தை கொடுக்குறது. தேவ பயம் என்றால் வேத வசனப்படி இதுதான். நீ எதிர்ப்பாளரோடு பழகாமல் இருக்கவே முடியாது. ஆனால் பல அதிருப்தி உள்ள ஜனங்கள் பூமியில் இருப்பாங்க. அங்கே திருமணத்தில் 1000 ஓட்டம் இருக்கும். என்னை அவங்க அப்பா கம்பல் பண்ணி கட்டினாருன்னுவாங்க, இல்லை ஏமாந்து கட்டிக்கினான்வாங்க. அவங்க திருமணத்தில் ஒரு சோகம் இருந்ததுன்னா அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு பல காரியம் இருக்கும், புது உறவை தேடுறதுக்கும் அவங்களுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும். நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். சபை வருகையில் போகிறதெல்லாம் போகாது இருக்கிறதெல்லாம் இந்த பாட்டிலே முடிஞ்சிடும். இப்பயே சொல்லிடலாம், இது விலகுமா, இது உருப்படுமா, இது உருப்படாதா. நான் இப்படி பேச நினைக்காதீங்க, இதான் மேட்டர், சப்ஜெக்ட் இதுதான். இதில் நகை போடுறதோ, நட்டு போடுறதோ, பொட்டு போடுறதோ, பூ வைக்கிறதோ, புஷ்பம் வைக்கிறதோ இங்கே வராது. எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சாதான் இப்படிலாம் மாட்டுவாங்க, மற்றவங்களுக்கு எடுவாங்க. ஒன்றும் கிடையாது, இது அக்செப்டன்ஸ் தான். இது அந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் சூசைட் போடுவாங்க. அது போல் இது முதல்லேருந்தே ஒரு ஆவி கிரியை செய்யும். இந்த மனுஷன் சரியில்லை, புருஷன் மேலே எனார்மஸ் வெறுப்பு இருக்கும், பொன்னாடியை பார்த்தாலே எரிஞ்சு விழுவான். இது ஒன்று போயின்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே. இப்போ எரிஞ்சு விடானா அந்தம்மா மட்டும் என்ன ஏசு கிறிஸ்துவா, அது பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன், நான் மறுபடியும் அன்பாக இருக்கிறேன் மரத்துக்கு, அது அதோட பவரை காட்டும். இது வீட்டுக்குள்ளே அப்படியே புகஞ்சு 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 வெளியில் வரைக்கும் தெரியும். அப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த இந்த விரோதத்தின் குரோதத்தின் ஆவியை என்ன செய்யணும்னா ஒரு வேசித்தன ஆவியை அட்ராக்ட் பண்ணும். வீட்டில் சோறுனா தின்ன மாட்டான் இருந்தாலும். அப்புறம் இந்தம்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியானா கேட்கும். யாராவது கேட்பாங்க சாப்பிட்டீங்களான்னு, சும்மா சாதாரணமாக போட்டாலே இவன் பெரிய ஸ்டோரி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னை இந்த மாதிரிலாம் யாருமே கேட்டது இல்லை, நான் இருக்கிறா செத்தனான்னு கூட இல்லை, என் வீட்டுக்கு எல்லாம் பணம் தான் தேவை, அப்படி இப்படி நான் என்ன ஆகும். இது அப்படியே டாக் ஆஃப் த டவுனாக போய் ஏதாவது ஒன்று தூக்கின்னு போய்டும். அதால் லட்டு மாதிரி ஆளோ அது பொம்பளையோ தவறுகள் எங்கே நடக்குதுன்னு சொல்கிறேன். ஒழுங்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் நன்மையானது தந்திருக்கிறார், அவ்வளோதான். சமையல் நல்லா இருக்கும், நல்லா இல்லாத போகும். வேதத்தில் எங்கேயும் சொல்ல மனைவி நல்லா சமைக்கணும், அதிகபட்சமாக சொல்கிறேன். ஏதோ வருதா பரத்திலேருந்து வருகிறது இல்லை, நல்லா போகிற குடும்பம் சொல்கிறேன். இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா நான் என்ன பெரிய செஃப்பா? நீ மற்ற சபையில் நீ குறை சொல்கிறப்போ உனக்கு சமைக்க தெரியணும் இல்லையா? இது மாதிரி தான் ஆரம்பிக்குது. பரத்திலேருந்து வருகிற ஞானம் என்ன சொல்கிறேன்னா, சரி ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் ஓகே பரவாயில்ல. அதை பார்த்தாலும் அந்த இது என்ன செய்யணும், செய்யாத சமையல் செய்யாத பெண்மணியை கூட போய் கற்றுக்க வைக்கும். இந்த மனசு எப்படி இருக்கானேன்னு இதை வச்சு நீங்கள் அதிகாரம்லாம் பண்ணியிருந்தீங்களாக்கா ஆட்டம் கொடுத்துரும் வண்டி, அவ்வளோதான். உங்களுக்கு அதோட டாட்டா பை பை. பரலோகம் நம்பாது, ஃபஸ்ட்டே நம்பாது. ஏன் நான் வேசித்தனம் பண்ணாதான்னு இல்லை, நீ போட்ட அஸ்திபாரம் ராசா நீ மாட்ட போகிற.
எங்கேயோ உணவில் நீ மாட்ட போகிறா ஏசா மாதிரி, எவ்வளோ ஒருத்தன் மாட்ட போகிறா, எவ்வளோ ஒருத்தி உனக்கு கேள்வி தூக்கின்னு போகிறா. குமரி வரமாட்டா, குமரியோ கன்னியோ வரமாட்டா. வந்தால் அது இன்னும் ட்ரபிள். ஏதோ உன் திருமணத்தை உடச்சிக்கொள்ள நீ ஆரம்பிச்சிட்ட. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சமையல் மட்டும் இல்லை, சமையல் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். குடும்பத்தில் எப்போ நீங்கள் சண்டையை பண்ணுறீங்களோ, ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இந்த சண்டை போட்டு தான் ஆகணும்னு முடிச்சு. இந்த சங்கீதம் 28 128 வரவே எழுதி மாட்டிக்கலாம். கர்த்தர் பயமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயன்றது தான் நான் சொல்கிறேன். அப்புறம் வர ஆசீர்வாதம்லாம் நம்ம சாயங்காலம் பார்ப்போம். முதல்ல இந்த பயம் என்பது சக ஜனங்களோடு நம்ம வாழுகிறோம். எல்லாரோடையும் வாழ்வான் ஒரு மனுஷி எல்லாரோடையும் நல்லா பிரியமாக இருக்கும். அந்த அம்மா அது மகாராசி வந்தாலே போதும், ரோட்டில் பிச்சை எடுக்கிற முதல் கொண்டு சொல்லும். நைட்டு கூட சாப்பாடெல்லாம் மீதி வச்சு கூட எல்லோரும் போடுவாங்க. அந்த அம்மா சுடுசோரை பொறுத்து மகாராசின்மா. புருஷனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காது அது. அந்த மாதிரி ஊர்லெல்லாம் நல்ல பேர் எடுத்துருக்காங்க. பெரிய பெண்களும் சொல்கிறேன், ஆண்களும் சொல்கிறேன். எல்லாரையும் படிக்க வைப்பார் ஒருத்தர். மனைவி ரொம்ப கணக்கு பார்ப்பார். இது எதுக்கு, அது எதுக்கு, சட்னி வேணும், சாம்பார் வேணும், அது வேணும், இது வேணும். சாப்பிட்றப்போ 2 இட்லி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சைட் டிஷ் வேணும். எங்கேருந்து வரும்? இப்போ தான் நான் வாங்கி போட்டேன். கேட்கறதுலாம் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரி தள்ளையே கொட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தேகமாக, ஏன் சாம்பார் வைக்கிற, சமையல் செய்கிறோம், மளிகை பொருள் எங்கே போகுது, அம்மா வீடு எங்கேயோ இருக்குது, மாமியார் வீட்டு எடுத்து கொடுத்துச்சு, அம்மா வீட்டுக்கு எடுத்து கொடுத்துச்சுன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லை. பேசுறது சொல்கிறேன். வெளியிலலாம் லட்சங்கள் ஆயிரங்கள் பறக்கும். ஒரு 100 ருபீஸ் ஆகுமா, 200 ஆகுமா மளிகை சாமான். இந்த நான் சொல்கிற மேட்ருக்கு வண்டி கம்மியாக தான் ஆகும். அதுக்கு அவ்வளோ கணக்கு. நீ போட்டுட்டு அஸ்திபாரம். உனக்கு தேவ பயம் கிடையாது. கணக்கு கேட்கறதுக்காக சொல்ல. see the basement for the fight. உங்களுக்கு அதை நிர்வகிக்க தெரியணும், தானியங்களை நிர்வகிக்க தெரியணும், பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும். முதல்ல மனுஷங்களோட வேல்யூ தெரியணும். எத்தனையோ பேர் இப்படி தான் பெண்ஜாதி இருக்கிற பொழுது செம்ம சண்டை போட்டு நான்லாம் நினச்சிருந்துச்சு. அந்த சின்ன ஊழியத்தில் வர ஆரம்ப காலம் நினச்சேன், இந்த அங்கிள் பாரு இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இந்த அங்கிள் சீக்கிரம் கர்த்தர் தண்டனை கொடுப்பாரு அப்படி மனசில் நினச்சிங்கன்னா சொல்ல. நேராக பார்க்குறேன் இல்லையா, டிவியில் பார்க்குற மாதிரி தடால் புடால்னு இதெல்லாம் ஒரு பாஸ்டர் வீட்டில் இருக்கிற போய் நடக்கும். நான் ரொம்ப வயசில் சின்னவர், அவர் ரொம்ப வயசில் பெரியவர். அது இப்போ வயசு முக்கியம் இல்லை. நான் நினச்சது கணிச்சது எல்லாம் சொல்கிறேன். இந்த அங்கிள் ரொம்ப சஃபர் பண்ணுவார், அதாவது கர்த்தர் தண்டிப்பார், அந்த மாதிரி நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். கர்த்தர் என்ன பண்ணார்னா, திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு எனக்கு. அந்த அம்மா எடுத்துக்கிட்டார், பரிசுத்தப்படுத்தி அந்த அம்மா போயிடுச்சு, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா யாருமே எதிர்பார்க்கல. துன்மார்க்கம் பண்ணதெல்லாம் அங்கிள், ஆனால் பரலோகம் போனது ஆண்டி. எல்லாருக்குமே ஷாக், இன்க்ளூடிங் எனக்கும். ரொம்ப சமீபத்தில் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். அப்புறம் நான் அந்த 25 வருஷத்தில் ஒரு 2 வருஷம் தான் அவர் கண்ணை மூடினார். அத்தனை வருஷமும் நியாய தீர்ப்பு நடந்துச்சு. அப்போது நீங்கள் நினைப்பீங்க சரீரம் பட்ட படிக்க ஆகிடும். ஒன்றும் கிடையாது. சரீரம் சும்மா இரும்பு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நோய் கிடையாது, ஒரு நொடி கிடையாது. ஆனால் ஒரு கவனம், சோறு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. பொண்டாட்டி செத்துட்டு யாரும் நம்ப மாட்டான். இந்த ஆள் மைனர் மாதிரி இருப்பார் தாத்தா. வாலிபர்களே பயப்படுறாங்க இந்த பார்த்தா. நல்லா பேசினாலே அது சந்தேகம் வந்துடும். யாரும் வீடு தர மாட்டுறாங்க லோன்லி மேனுக்கு. என்னென்னமோ சொல்லிச்சு, எனக்கு 60 வயசு மேலே ஆயிடுச்சு, நீ தனியாக இருக்கிற, வரமாட்டேன், ஃபேமிலிக்கு தான் தருவேன். அது போச்சா? ஓல்டு ஏஜில் போனால் இவருடைய பாலிசிக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. இது வீட்டில் அதிகாரம் பண்ணி சாப்பிட்டு பழகிடுச்சு. பணம் இருக்குது, பணம் பயன்படலை. பிள்ளைங்க சொல்கிறாங்க, மருமகள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க வானாம். மருமகள் சொல்கிறா உங்கள் அப்பா கூட போயிடு நீ, மருமகன் சொல்கிறா உங்கள் அப்பா கூட போயிடு நீ. எல்லாம் அது வாழ்க்கையை பார்த்துன்னு எல்லாம் குட்டி போட்டு எல்லாம் பார்த்துன்னு இருக்குதுங்க. இது தனியாக போய் ஒரு வீட்டில் போய் பார்த்துன்னு அங்கே நாட்டமாக பண்ணிக்கின்னு, அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கின்னு வராத சண்டையை எல்லோரும் கம்முன்னு இருப்பாங்க, வாய முடிக்கின்னு. பேசினா தானே பிரச்சனை. கிறிஸ்துவ குடும்பம் ஆட்டு வாட்டி வந்தால் ஃபோன் எடுக்கிறதில்ல, கதவு திறக்கிறதில்ல. ரொம்ப அது இன்சல்ட்டு தெரிஞ்சிச்சு. அது என்ன வேணான்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் இதுக்குன்னு நிறைய ஊழியக்காரங்களாம் இவர் படியாளர்ந்து வருவாங்க. அவங்க இவர் என்ன சொல்கிறாலும் கம்முன்னு அதுக்கேற்ற மாதிரி போட்டுன்னு அவர் வாங்கி கொடுக்குற காசு வாங்கின்னு போயிடுவாங்க. கடைசி பரியந்தம் இவருக்கு இந்த கொடுத்து அந்த காசுக்காக வந்த ஊழியக்காரங்களாம் வரல, குடும்பம் தான் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா யாரும் சேர்த்துக்க மாட்டான். நீ தனியாக வந்து சேர்க்காத, நீ போய் வீட்டில் இருக்கிறவங்க கூட்டணும், வயசாகிடுச்சு, ஆதார் அட்டை காட்டுறேன், மிலிட்ரி கார்டு காட்டுறேன், எந்த கார்டு காட்டலாம் வேணாம், ஏன் உன் பையனோ பொண்ணோ கூட்டணும், உன் சொந்தக்காரனே யானோ ஒருத்தவங்க வரணும், அப்போ தான் சேர்ப்பேன் போ. மனைவி என்னென்னலாம் பண்ணாரோ நாங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்துட்டோம். அப்புறம் பசங்க போய் வேறு வழி இல்லைன்னு சேர்த்து கடைசியில் கொஞ்சத்தில் உயிர் போல
வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. கோவிச்சிட்டு வீட்டை விற்ற மனுஷன், கோவிச்சிட்டு பசங்க படிப்பை நிறுத்துற மனுஷன், கோவிச்சிட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாம் இன்கம்ப்ளீட் பண்ணி விட்டாந்தாலும். படிச்சுன்னு இருக்க பசங்க படிப்பு முடிக்கணும்ல, நீ திமிர் பண்ணுற, நீ வானா, நீ போவாத. மருமக வந்துச்சு, பிஎட் படிக்க வச்சாங்க, நீ படிப்பு முடிச்சா நீ மதிக்க மாட்ட, எல்லாத்தையும் இன்கம்ப்ளீட் பண்ணி விட்டோம். வீட்டை காட்டினாரு, வித்துட்டு வீட்டுக்கு வராரு. குற்றங்காரன் வந்து சொல்கிறான், நாளைக்கு வந்து காலி பண்ணிட்டேங்கன்னு. எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு? என்னடா யாரை வந்து காலி பண்ண சொல்கிற? அதெல்லாம் வித்தாச்சு, உங்கள் வீடு வித்தாச்சுன்னு வீட்டு அம்மாவுக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியாது. அந்த காலம் சட்டம் வேறு, எது அப்படி விற்கலாம். இப்போ தான் மாறிச்சு சட்டம்லாம், எல்லோரும் கையெழுத்து போடணுன்னு. எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு? ஏதாவது கேட்குறான் அந்த மனுஷன், ஏதாவது பேசுகிறாங்கிறான், யாருக்காக வீடு கட்டுறது? சண்டை வந்தால் சண்டை வேறு, எல்லாரையும் பனிஷ் பண்ணுறேன் நான், உங்களை தொலைச்சிட்டேன் நான், என்ன இராணுவத்தில் துப்பாக்கி எடுத்து எத்தனை பேரை சுட்டேன் நான் அப்படின்னா என்ன பண்ணுறது? சப்பாத்தி சுட்டு கொடுக்க ஆள் இல்லை கட்சியில். சப்பாத்தி சுட்டுக்க தெரியுதா? முடியல, வயசு இல்லை. உங்களுக்கு பரத்துலேருந்து வருகிற ஞானம், தேவ பயமில்லாத ஜீவியம் அந்த பரலோகத்தில் இருக்குது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நியாய தீர்ப்புன்றது வந்து பூமியிலே நீதிமன்றம் சரி கட்டப்படும். கடைசியாக கண்ணை மூடினதுக்கு அப்புறம் கூட எல்லோரும் கேட்டாங்க, என்ன உண்மையிலே போயிட்டாரா இல்லை ஏஞ்சி உட்காந்துக்கு வரா? அப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் அழுதோம் எல்லாருமே, எனக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சு அவர் பேசுறது கொண்டதுன்னா. கடைசியாக நம்ம வீட்டில் தான் சாப்பாடெலாம் போச்சு. கடைசியாக அது நானே என் மனைவியும் அவர் ரொம்ப பிரியம், எங்களுக்கும் அவர் ரொம்ப பிரியம். என்ன பண்ணுறது, மற்ற எல்லாம் சாப்பாடு கொடுக்கலன்னு இல்லை, எல்லோரும் கொடுத்தா வானாம், நான் சாப்பிட மாட்டேன். இதே இவ்வளோ வைராக்கியம், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு ஒரு அடுத்தது ஷாக்கிங். சோறலாம் வேணாம், வீட்டில் இவ்வளோ பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவார். அதான் இவர் கொடுக்குறாருல, அந்த ஊழியக்காரங்களாம் இவர் யூஸ் பண்ணிக்குவாங்க. பணம், மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஐயோ, இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே சண்டை, எல்லாருக்கிட்டையுமே வைராக்கியம், எல்லார்கிட்டையும் கோவம். கடைசி வரைக்கும் நல்ல தீர்க்காயுசில் மரணம் போய சேர்ந்தாச்சு. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ பயம் இருந்து வாழ்ந்தா அதனுடைய அனுபவங்களே வேறு. இது வரைக்கும் தேவ பயம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கூட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கனவீனப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். கூட வாழ்கிற ஜனங்களை சொல்கிறேன், இல்லை கூட வாழ்கிற ஜனங்கிட்ட நான் இப்படி தான் இருப்பேன். நான் சொல்லு, இமீடியட் பர்சன் யார்? மனைவி, கணவன், பிள்ளைங்க. முதல்ல உங்கள் வீட்டை பார்த்துக்கொள்ளுங்க. சொந்த வீட்டை நீங்கள் விசாரிக்கிறதா இருக்கணும். விசாரணைனா போலீஸ் இன்ட்ராகேஷன் இல்லை. சொந்த வீட்டை விசாரிக்கணும்னா நல்ல அன்பாக பேசுறது, அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஒரு நாள் சமையல் இல்லைன்னா என்ன செத்து போயிடுமா? ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஜீவன் போயிடுமா? மரண வேலை பார்த்துக்கலாம். சொல்கிறேன், ஒரு ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் மாம்ச பிரியத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் விட்டுறோம். எங்கேயோ சிற்றுண்டி சாலை இருக்குது, வாங்கி சாப்பிடலாம் ஒரு நாள் உங்களுக்கு ஆசையாக இருந்தால். அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம், பழகிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக ஒரு உறவை நீங்கள் உடைக்கிறீங்கன்னா, இல்லை உறவை நீங்கள் விசனப்படுத்துறீங்கன்னா, இது பரத்திலேருந்து வருகிற ஞானம் இல்லை. வெரி சிம்பிள் ட்ரூத், பட் வெரி பவர்ஃபுல் ட்ரூத். பரலோக எதிர்பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமான காரியம்தான், ஆனால் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. நீ வெண் வஸ்திரம் தரிப்பாயாகனா அது விஷயம், அது காஸ்டியூம் வெள்ளிக்கிழமையிலேருந்து அயன் பண்ணுவேன் சொல்கிறேன். அது ஒரு எக்ஸ்டர்னல் காஸ்டியூம், அது ஒரு பந்தாவாக இருக்கும், அது பெருமையாக இருக்கும். நான் வெண் வஸ்திரம் தரிக்கிறேன், நான் பெந்த கோஸ்தே, ஒன்றும் இல்லை. கோபம் அடங்குச்சா? இல்லை, எனக்கு கோபமே வராது. ஆலயத்தில் வருமா கோபம்? பாஸ்டர்கிட்ட வருமா? வராது. மனைவி காப்பியில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டால் வருமா? கோபம் வரும், எரிமலை வெடிக்கும். நான் குடிக்கிறதே ஒரு காப்பி தான், அதை ஒழுங்காக பண்ண மாட்டியா? இதில் தான் ஆரம்பிக்கும், அதுலேருந்து ஆரம்பிக்கும். அவங்க அம்மா வருவா, அம்மா எது அந்த கேள்வியெல்லாம் செத்து போயிருக்கோம் மாமியார்லேருந்து. இதுவே 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் மாமியார் உட்காந்துருக்குதா? இது ஆத்தாலாட்டம் திமிர் பிடிச்ச வானவக்காரியா வாத்தா அவளாட்டமே காப்பி போடுறான். அவ்வளோதான். அந்தம்மா சும்மா இருக்குமா? இது ஆத்தான்றது அது ஆத்தான்றது. இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டு பக்கம் போனால் என்னென்னமோ கேட்கும் நமக்கு வெளிலேருந்து பார்த்தா. என்னடா இப்படி பேசுதுங்க இதுங்க? ஒன்றும் இல்லை, இவங்க அம்மா அவங்க அம்மான்னு பேசிக்கிறாங்க, இவங்க மம்மி அவங்க மம்மின்னு. வெளில எப்படி இருக்கும்? என்னமோ போங்க நீங்களும் உங்கள் சபையும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாம் முடிச்சுட்டு சண்டைலாம் போட்டு எல்லாம் 2 பைக்கில் ஏறி உட்காந்து நான் அழகாக நிற்கும் யார் இவர்கள் மாதிரி போனால் என்ன பண்ணுறது? இது சபை பார்க்க, நம்மளும் பெந்தகோஸ்து சபை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால்
பரலோகம் எதிர்பார்க்கிறது என்னமோ எளிமையான சத்தியம், போதிக்கப்படுகிறது என்னமோ பிரம்மாண்டமான சத்தியம், கோட்டை விடுறது என்னமோ பெரிய பெரிய ஆசீர்வாதம். ஆனால் தேவன் வச்சிருக்கிறதெல்லாம் பரிபூர்த்துக்குள்ளே அடியார்கள் வரணும், இருந்து மடிந்து போகணும். உணவு உண்டு நீ மடிந்து போகணும் என்பதல்ல, நீ ஆளுகை செய்யணும், நீங்கள் விஸ்தாரம் அடையணும், நீங்கள் பெருகணும், கனி கொடுக்கணும். இது கனி கொடுத்தா தான் நீங்கள் பெருக்கமே வரும். அதான் இந்த மாதிரி எரிஞ்செல்லாம் விழுந்தா சாப்பாடு விஷயம். இது ஃபுட்டிலே எப்படி இருக்குது, பெட்டில் எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும். இதை பார்த்து புள்ள அப்படியே ரெப்ளிகா, மகனோ மகளோ. இப்போ புதுசாக வர குடும்பம் எப்படி தத்தளிக்கும் தெரியுமா? விசாரிக்கிறதுல எவ்வளோ தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் சொத்துக்கள்லாம் பார்க்குற லெவலில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரிலாம் போடுற குடும்பம்லாம் சொத்து இருந்தால் விற்றுருவாங்க. அது விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நல்லா இருந்து பண கஷ்டத்தினால ஒருத்தர் சொத்து விற்றாலும் கத்தரை இறங்கி வேறு இடத்துல விலாசம் தரார், முகவரி தராரெலாம் நானே சொல்லியிருக்கேன், வாங்கியிருக்காங்க, சாட்சி வந்திருக்குது. இது எத்தனை முகவரி வந்தாலும் சரி, எங்கே போனாலும் அந்த சண்டை அசிங்கமாக பேசுவார். அந்த வீடான்னு கேட்பான். அந்த வீட்டில் ஒரு மனுஷன் அசிங்கமாக பேசுவார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவார், கூடுதலாகவே கொடுப்பாரு. அந்த வீடா இங்கே இல்லை, அங்கே காலி பண்ணி போயிருக்காங்க. அடையாளம்லாம் இப்படி தான் இருக்கும். பணம் நல்லா செலவு பண்ணுவீங்க, நல்ல பேர் எடுத்துருவீங்க, வீட்டில் இருக்கிறவங்கள நரக வேதனை கொடுத்துருவாங்க. ஒன்று ஆரம்பிச்சுன்னா அதே பழக்கம் வந்துடும், இன்னும் 2 அதே மாதிரி பேசும். இப்போது வீடே ஒரு மாதிரி ஆகிடும். தேவன் சொல்கிறார், உங்கள் மத்தியில் நான் உலாவுகிறேன். அந்த மாதிரி வச்சுக்கணும் வீட்டை. உங்கள் வார்த்தைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கணும், நல்லா சிரித்து. நீதிமானோட வீட்டில் கம்பீர சத்தம் உண்டா, மகிழ்ச்சி சத்தம் வரணும். நல்லா சிரித்து நகைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி, தேவன் செய்த நன்மையில பேசி, ஒரு நல்ல நகைச்சுவையாக நல்ல சந்தோஷமாக, எப்போ அப்பா வீட்டுக்கு வருவார் அந்த மாதிரி இருக்கணும், எப்போ அம்மா வருவாங்க, எப்போ அம்மா சமைப்பாங்க, எப்போ சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணணுமே தவிர இதுங்க எப்போ வந்தாலும் சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. பசங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும், எப்போ வந்தாலும் சண்டை போட்டுனே இருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வாலிப வயசில் இதுங்க அன்பை தேடி வெளில போயிடுவாங்க. ஏற்கனவே பிரச்சனை, இல்லை பத்தாவதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். அந்த டைமில் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இவன் வளர்ப்பு சரியில்லை, இவர் என்ன துபாயா போயிருந்தாரு அந்த அம்மா கேட்கும். இது வீட்டில் தானே இருந்தது, நீ வளர்க்க வேண்டியது தானே. இல்லை இவெல்லாம் இந்த பிளட்டுலேருந்து அப்படி தான் வரும், இவங்க ஃபேமிலி சரியில்லை, நல்ல ஃபேமிலி நான் பொண்ணு எடுக்கலை, இப்படிலாம் பேசுகிறேன். என்ன ஆகும்? அப்படியே அந்த அம்மா குக்கரை தூக்கி தள்ள போட்டு உடைக்கிற மாதிரி வந்துடும். செய்யாது, சொல்கிறேன். மேலே மேலே பிரச்சனை போது பாருங்கள். ஆல் த வேர்ட்ஸ் வாட் யூ ஆர் டாக்கிங், யூ ஆர் அக்கௌண்டபிள் டு த லார்ட். சண்டை உன் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும், நீ ஏன் அவங்க அம்மாவெல்லாம் எடுக்கிற? இன்னும் வைரல் ஆகணும் சண்டை இல்லை. நீ வைரல் பண்ணால் வியூஸ் அதிகமாகும், யூடியூப் மாதிரி ஆகிடும் வீடு, வியூஸ் அதிகமாகிடும். அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறாங்க இல்லையா, ஒரு நாள் எவனா படம் முடிச்சு போட போகிறான் சோஷியல் மீடியாவில், அப்போ தான் தெரியும் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. எதுக்கு அது? இதெல்லாம் பரலோகம் எதிர்பார்க்கிறது மிக சாதாரண காரியம். அன்பு பாராட்டுறது என்பது நம்ம ஏற்றுக்கொள்கிறது, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் சொல்லி நம்ம புரிய வச்சுக்கலாம். இதை ஒழுங்காக சொன்னால் கேட்காத பெண்மணியே கிடையாது. அந்த பெண்மணியை சண்டைக்காரியாக மாற்றி, அது சண்டைக்காரியாக மாற்றினா வீடு வராந்துடும். மனாந்தத்தில் தங்குறதே நலம். கோபக்காரியான பெண்ணும் சண்டைக்காரியான ஸ்ரீயோடு வாழுதை காட்டிலும் வனாந்திரத்தில் இருக்கிற நலம். அப்போ ரெண்டுமே மாற்றுறது யார்? நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். குடும்ப தலைவனுடைய பவர் சொல்கிறேன். சரி பார்த்துக்கலாம். இது பேர் என்ன? சமையல் ஏதோ அந்த மாதிரி சொல்கிறா, அதான் அது பேர். சாம்பார், சாம்பார். இது என்ன? ரசம். ரசம். நான் ஒரு வீட்டில் அப்படி தான் போய்ட்டு ரசம் ஊற்றுன்னு சாம்பார் சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சொல்லிச்சு, என்ன ரசமே சாப்பிட்றீங்க, சாம்பார் சாப்பிட்லையான்னு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கு சொல்கிறேன். நான் என்ன விட்டாங்க பரவாயில்ல, பாஸ்டர்னு ஒழிஞ்சு போனேன். புருஷனை பின்னிட மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணான். சொல்கிறேன். சாயந்தரம் மீதி நம்ம பார்ப்போம். கட்டளை மூடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான காரியங்களை கத்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இனி எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி வரப்போகிறது. சாயந்தரத்தில் ஆண்டவரை தியானிக்கிற ஆசீர்வாத அபிஷேகம் அற்புதங்களை செய்யும். இயேசுவை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.